ஐயம் காதலன்னு 2024 வந்த ஒரு மலையாள படம். அருமையான படம். என்ன எல்லாருக்கும் இந்த படம் புரியுமா அப்படிங்கிறது டெஃபினட்டா கேள்விக்குறி. என்னடா அப்படி சொல்ற? ஏன் எங்களுக்கெல்லாம் புரியாதா, அறிவில்லையா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நிறைய ஹேக்கிங் சம்பந்தமா, நிறைய ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அதனால எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா, புரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. முடிஞ்ச அளவு 2 கேட்டகரி ஆட்களுக்கும் புரியுறாப்ல எளிமையா தான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கேட்டு பாருங்க. புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க, புரியலையா அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஆனா படம் சும்மா தாறு மாறா வேற லெவல்ல இருக்கும், அது மட்டும் கேரண்டி. அப்புறம் என்ன எதுங்கிறத வழக்கம் போல படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கிறாங்களோ தெரியுது. இன்டர்வியூ போய் அட்டன் பண்றான். டெவலப்மெண்ட் ரிலேட்டிவா ஏதோ கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு இவங்கிட்ட சரியா பதில் இல்லை, ஏதோ சொதப்பி தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இவன் பண்ணதா ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருப்பான்ல. எல்லா இன்ஜினியர்ஸுமே 8வது செமஸ்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. அதுக்குமே இவன் பெப்பங்கிறான். இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணியா, இல்ல ஹாபி மாதிரி ஏதாவது சும்மா பொழுதுபோக்கிட்டு இருந்தியான்னு கேட்கறாங்க. இல்ல சார் நான் தான் சார் பண்ணேங்கிறான். சரி இது ஒர்க் அவுட் ஆல, வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியான்னு கேட்டா ஆமா சார் பண்ணிருக்க சார்னு சொல்லிட்டு பேக்குள்ள கைய வர்றான். உள்ள இருந்து யூஎஸ்பி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு பஞ்ச் பேக் மாதிரி இருக்குது, நல்லா குத்துறதுக்கு வசதியா. என்னப்பா இதுன்னு கேட்டா வேலை பாக்குறவங்க கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க, அவங்களோட டென்ஷனை அவங்களோட ப்ரெஷரை ரிலீஃப் பண்றாப்ல ஒரு ஐடியா சார் இது. என்டர் பண்றதுக்கு பதிலா நீங்க கம்ப்யூட்டர் இதை மாட்டிட்டு எப்பெல்லாம் என்டர் தட்டணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த பையில நீங்க நங்குன்னு எப்படி வேணாலும் குத்தலாம், பை உடையாது. அவங்களோட டென்ஷனு பிரஷர் இதெல்லாம் ஓரளவு குறையும்னு எடுத்து சொல்றேன். இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்னு உள்ள வை தம்பி அப்படிங்கிறாங்க. பொதுவா அரிய இருக்கிற ஆட்களை நாங்க இன்டர்வியூ கூப்பிடவே மாட்டோம், ஏதோ தெரியாதனமா உனக்கு கால் வந்துருச்சு நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இன்டர்வியூ நடந்தது கேம்பஸ் இன்டர்வியூ. இவனோட காலேஜ்லயே தான் நடந்திருக்குது. இன்டர்வியூல சொத்தப்பிட்டமேனு இன்மன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு வெளியில வரும்போது ஒரு பையன் ஓடியாந்து என் ஆளை ஹேக் பண்ண சொன்னேன், அவ வேற யாரு கூடயாவது சாட் பண்ணிட்டு இருக்கிறாளான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, அவளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல, ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கும், வேணா ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்றான். ஃபிஷிங்கா? இந்நேரத்துல எதுக்கு மீன் பிடிக்க சொல்றேன்னு அவன் கேட்டா, டேய் ஃபிஷிங்னா அது இல்லடா, நாம ஒரு லிங்க் அனுப்பிச்சுடுவோம், அந்த லிங்கை தெரியாதனமா அந்த பொண்ணு கிளிக் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அவளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை நம்மளால ஈஸியா பார்க்க முடியும், நீ எதிர்பார்க்கிற டீடைல்ஸ் எல்லாம் அதுல பாத்திர முடியும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஓகே அந்த லிங்க் அனுப்பிச்சு நம்ம ஃபிஷிங் பண்ணுவோம் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அடுத்து நம்ம ஆளு போய் அதே காலேஜ்ல செமினார் ஒன்று நடந்துட்டு இருக்கோம். அந்த செமினார்ல ஒரு பொண்ணு பக்கத்துல போய் உட்கார்றான். நம்ம பையன் லவ் பண்ற பொண்ணு மாதிரி தெரியுது. இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா இல்ல சொதப்பிடுச்சு அப்படிங்கிறான். இங்க எல்லா பேருமே இப்ப இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது பாத்தீங்களா, அது ஒரு சாதா கம்பெனியா, கிளவுட் டேட்டான ஒரு கம்பெனி. நிறைய மக்குகளை கூட வேலைக்கு எடுக்கிறாங்க, இன்டர்வியூல செலக்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில நீ செலக்ட் ஆகலைன்னா உனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டங்கிறாப்ல சொல்றா. சரி கொஞ்ச நேரம் வெளியில வா பேசுவோம்னு சொல்லிட்டு அவளை வெளியில கூட்டிட்டு வெளியில வரான். வெளியில வந்த பிறகு இன்டர்வியூல என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்கிற கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ப்ராஜெக்ட் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியான்னு கேட்டாங்க. நான் இதை காமிச்சேன்னு அந்த பஞ்ச் பேக் எடுத்து காட்டுறான். இது ஒரு ப்ராஜெக்ட்னு இதை கொண்டு போய் அவன்கிட்ட காட்டியிருக்கிறாக்கும். இனி உன்னை எந்த இன்டர்வியூலும் கூப்பிட போறது இல்ல, இதையெல்லாம் போய் ஒரு மேட்டர்னு காட்டியிருக்கிற பாத்தியான்னு அவளும் திட்டுறா. அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறா. பெங்களூர்ல ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்புறம் நீயும் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேல்ல பெங்களூர்ல ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்க்கணும் வைக்கணும்ட்டு, வாய நாம பெங்களூருக்கு போலாம், ஒன்னாவே ஜாப ட்ரை பண்ணுவோங்கிறாப்ல கேட்கறேன். ஆனா அவளோ எங்க அப்பாவோட கம்பெனில நான் வேலை பார்க்க போறேன்னு சொல்றா. உங்க அப்பா ஒன்னு ஐடி கம்பெனி நடத்தலையேன்னு கேட்க, ஆமா ஐடி கம்பெனி நடத்தல, ஆனா ஐடி டிபார்ட்மெண்ட்னு எங்க அப்பாவோட கம்பெனில ஒன்னு இருக்கு, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல தான் நான் வேலை பார்க்க போறேன்னு சொல்றேன். ஐயே அதெல்லாம் சரிப்படாது, நீ ஏற்கனவே பேசினாப்ல பெங்களூருக்கு போலாம் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படி அப்படின்னு இருக்கான். ஆனா அவ அதெல்லாம் சரிப்படாது, இனி இப்படி தாங்குறா. என்ன இப்படி பேசுற, நாம ஏற்கனவே பிளான் பண்ணதானே அப்படின்னு அவன் சொல்ல, நீ தான் சொன்ன என்கிட்ட, என்ன சொன்ன, 8வது செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ள நான் கண்டிப்பா எல்லா அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ணிடுவேன் சொன்னேன், கிளியர் பண்ணியா? அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்ணிடுவேன், வேலை கிடைச்சிருன்னு சொன்னேன், வேலை கிடைச்சா? எதுவும் நடக்கல இல்ல, அப்புறம் என்ன இனி இப்படி தானே அவளும் சொல்றா. சரி விடு, சரி பிடிச்சத பண்ணு, இந்த பஞ்ச் பேக்கை நீயே வச்சுக்கன்னு அவகிட்ட கொடுத்துட்டு டீ சாப்பிட போலாமான்னு கேட்கறான். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, செமினார் கிளாஸுக்காக தான் இங்க வந்தேன், நான் போறேன்ட்டு போறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டோட வண்டியில ஏறி கிளம்பிட்டு இருக்கான். எங்க போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டு பக்கம் தான் போறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்கிறான். இவங்க ஒரு கேட்ல போனா முத்திரை கேட்ல இருந்து ஒருத்தவங்க இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிட்டு போறான். அவனோட வைஃபையை தான் நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாம யூஸ் பண்றான், வீட்டுல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு. ஒரு ரேம் வாங்கிட்டு வந்திருப்பான், அதை கம்ப்யூட்டர்ல மாட்டிட்டு பவர் ஆன் பண்ணி விட்டு சிஸ்டர் தான் ஆன் பண்ணிட்டான். எதுக்கு அந்த ஃப்ரெண்டு இங்க வந்திருக்கான்னா, ஒரு பொண்ணை அவளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, ஃபிஷிங் பண்ணணும்னு, அதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் என்ன போறான்னா ஒரு மெகா சேல் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் அவளுக்கு அனுப்பிச்சு விட்டா போதும், ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆன்னு வாயை பொழந்துட்டு வந்து கிளிக் பண்ணுவா, நம்மளோட லிங்கை கொடுத்துடலாம், அதுல அவ ஏதாவது என்டர் பண்ணானா ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிருங்கிறது இவங்க பிளான். அதை நம்ம ஹீரோ டெமோ காட்டுறான், பாரு அப்படின்னு. ஏகப்பட்ட வேலை பாக்குறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்க. அந்த சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவன் போனான்ல,
அவனோட வைஃபை பாஸ்வேர்டை மாத்தி விட்டான் போல. வைஃபை பாஸ்வேர்டு இப்ப மாறிடுச்சு. ஐயா அப்ப நான் வேணா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணட்டுமா இவன் கேட்க, அதெல்லாம் அவசியம் இல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு வேற ஒரு வைஃபை டிவைஸ் வச்சிருப்பான். அதை எடுத்து கனெக்ட் பண்ணி அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை பார்த்து ரொம்ப சிம்பிளா அந்த புது பாஸ்வேர்டு என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா இது அடுத்த ஷாக். நம்ம ஹீரோவோட தங்கச்சி பேரை தான் அவன் பாஸ்வேர்டாவே வச்சிருக்கான், வைஃபை பாஸ்வேர்டா. இவனுக்கு அது பெரிய ஷாக்கா இருக்கும். அதை பெருசா கண்டுக்காம அப்புறம் சரி இந்த லிங்க்னு லிங்கை கொடுத்து விடுறான். இவன் அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிருப்பான். இப்போ லிங்க் ரெடி, அவன் ரெடி பண்ண போஸ்டர் ரெடி, நான் அவளுக்கு அனுப்ப போறேன்னு அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். அதை பார்த்து அடுத்த சில நிமிஷத்துல கால் வருது. என்னடான்னு பார்த்தா SALE சேல், அந்த ஸ்பெல்லிங்க கூட தப்பா எழுதிருக்கேடா அப்படின்னு அந்த பொண்ணு திட்டுறா. என்னையே ஏமாத்துறதுக்கு ஸ்பேம் பண்றியா? எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி வந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவேர்னஸ் மெசேஜ் எவ்வளவு வருது தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கு வாட்ஸ்அப்ல. உடனே உஷாராகி அப்படியே பதிலுக்கு பாருங்க இவன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறான். இந்த மாதிரி போஸ்டர் வந்தா அதை கிளிக் பண்ணாத அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீ முந்திக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்ட, பார்த்து கேர்ஃபுல், என்ன உன் குரூப்ல மத்தவங்க இருந்தாலும் ஷேர் பண்ணி விடு, இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு போட்டு இவன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு ஏதோ சமாளிச்சிட்டான். அவ்வளவுதான், ப்ராஜெக்ட் ஃபெயிலியரா, எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு ஃப்ரெண்டை விரட்டி வர்றாரு நம்ம ஹீரோ. அப்படியே கேமரா ஃபோக்கஸ் ஆகி மானிட்டர்ல இவர் எழுதி வச்சிருக்க அந்த கோடிங் செய்ய காட்டுது. அடுத்து பார்த்தா காலேஜ் முடிய போது போல எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக ஒண்ணு கூடுறாங்க. அங்க வச்சு நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு ஹீரோ கூட ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மொத்தமா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ. அடுத்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கம்பெனில தான் IT டிபார்ட்மெண்ட்ல பொண்ணு வேலை பார்க்க போறா. அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, கொடுங்கையூர் பிரான்ச்னு. அந்த பிரான்ச்ல ஏதோ பிரிண்டர் ப்ராப்ளம் போல. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வச்சிருக்கிற அண்ணன், ஒரு கடைக்கார அண்ணன் தான் பிரிண்டரை சரி பண்ணிட்டு காசு கேட்கிறாரு. 900 ரூபா கேட்டதும் அங்க வேலை பார்க்குறமா ஆடி போகுது. 900மா 450 தானு கேட்க, இன்னைக்கு 450, போன தடவை வரும்போது காசு கொடுக்கல அதுக்கு 450, மொத்தம் 900ங்கிறான். ஒரு 450 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க போல. அதை வாங்கிட்டு கீழே இறங்கும் போது நம்ம ஹீரோ டீ குடிச்சுக்கிட்டு இருப்பான். டேய், உன் ஆளோட பிரான்ச் தானே இது, உன் ஆளோட கம்பெனியோட ஏதோ ஒரு பிரான்ச் தானே இது, காசெல்லாம் கரெக்டா செட்டில் பண்ண சொல்லு, ITயோட ஹெட்டா வேற உன் ஆளை உட்கார வைக்க போறாரு அவங்க அப்பா, ஏதாவது பார்த்து பண்றாங்கிறாப்ல இவன் பேச. கூடவே இருக்கிற எல்லா பிரான்ச்லயும் இந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை எனக்கு ஏன் நீ கொடுக்க கூடாது, முன்னிட்ட பேச அப்படிங்கிறாப்ல பேச. அட போப்பா, உங்ககிட்ட கொடுத்தா அப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டு போக வேண்டியதானு சொன்னதும், ஐயடா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் உனக்கு கிடைச்சா அப்பையும் எல்லாத்தையும் மூடிட்டு போக வேண்டியதான்னு இவர் ஓட்டுவார். இதுல வேற இவன் குடிச்ச டீக்கு கூட காசு இல்ல போல, அவர் தான் செட்டில் பண்றாரு. எப்ப கால் பண்ணாலும் பிஸின்னு வருதான் அவளுக்கு. கட் பண்ணி விடுறாளாம். என்னடான்னு பார்த்தா உண்மையிலேயே இங்க மீட்டிங்ல தாங்க இருக்கிறாங்க. அப்பா இவ கம்பெனில இருக்கிற ஆட்கள் எல்லா பேரும் மீட்டிங்ல இருக்கிறாங்க. ஒரு தாடிக்காரர் இருக்கான்ல, முகத்துல லைட்டா தழும்பு இருக்கிறாப்ல, அவன் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் CA, இந்த கம்பெனியோட ஃபினான்ஸை பாத்துக்கிற ஆளு. அப்புறம் குண்டா கண்ணாடி போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் IT கை, IT டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளா இருக்கிறாரு. அந்த IT டிபார்ட்மெண்டோட ஹெட்டா தான் இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. செபி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்குது. IT சைட்ல பார்க்கும்போது நிறைய செக்யூரிட்டி நமக்கு வேணும், அதுக்காக தான் IT டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என் பொண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு அவர். அடுத்து பினான்சியல் இயர் எண்டு வேற வந்துட்டு இருக்குது. செபி எதிர்பார்த்தாப்புல செக்யூரிட்டியை டைட் பண்ணணும், அதுக்கு பட்ஜெட் எல்லாம் அலோகேட் பண்ணணுமாங்கிறாப்ல CA கேட்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த தாடிக்காரங்க கேட்க, இது இயர் எண்டு பினான்ஸ் வேலையை பார்ப்போம், அப்புறம் இந்த பட்ஜெட் செக்யூரிட்டி இதெல்லாம் அப்புறம் பாப்பன்ட்டாரு பாஸ் அப்பா. அடுத்து நண்பர்கள் சில பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இந்த கல்யாண கொண்டாட்டத்துக்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கிற வேலை பார்க்கறாரு போல, ஸ்டுடியோ வச்சிருக்காரு போல தெரியுது. அது சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் கால் பண்ணதுக்கு இப்பதான் பொண்ணுகிட்ட இருந்து கால் வருதுங்க. ஏன்டா கட் பண்ணி விட்டா பிஸின்னு தெரியாதா, அப்பா கூட ஒரு பெரிய மீட்டிங்ல இருந்தேன், மீட்டிங் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்கிறாப்ல அந்த பொண்ணு சொல்லுவா. அப்புறம் உனக்கு ஜாப் என்னாச்சு, ஏதாவது ஜாயின் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா அவன் சொல்றான். இந்த பக்கம் அந்த கம்ப்யூட்டர் கடைக்காரரோ பையன்கிட்ட லைட்டா பேசுறாரு. நாம ஏன் இந்த கம்ப்யூட்டர் தொழிலையே பெருசா பண்ணக்கூடாது, நீயும் சேர்ந்துக்கோ, லோக்கல் டிவி சேனல் சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவுக்கு நம்ம விளம்பரம் பண்ணி அப்படியே தாம் தும்னு பெருசா பண்ணலாங்கிறாப்ல கேட்க, நம்ம ஹீரோ முழிக்கிறான். ரீசெண்ட் டேஸா அவ என் கூட பேசுறதே சரியா வரல, எரிஞ்சு விழுகிறா, பைத்தியம் முடிக்கிறாப்ல இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கிறான். போன்ல பேசினா அப்படி தாண்டா தெரியும், நேர்ல பார்த்து பேசினா சரியா போயிடும், நேர்ல பார்த்து பேசி எல்லாம் சரியா போயிடுங்கிறாப்ல கம்ப்யூட்டர் கடைக்கார சொல்றாரு. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், ஃப்ரெண்டை பார்க்க போறேங்கிறாப்ல. ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன்னு சொல்லும்போது இல்ல வேண்டாம், நீங்க கிளம்புறதானே, போற வழியில என் முன்ன இறக்கிட்டு போன்னு CA கிட்ட பாஸ் சொல்றாரு, அப்பா சொல்றாரு. சரின்னு அவனும் கார்ல அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறான். கார்ல போகும்போது காரை கொஞ்சம் ஏட்டி குட்டியா ஓட்டுறான் போல, சீட் பெல்ட் எடுத்து மாட்டிக்கிறான். ஏன் அப்பாவோட கம்பெனிக்குள்ளேயே ஜாயின் பண்ணேன்னு அவன் கேட்பான். வேற கம்பெனியே கிடைக்கலையான்னு கேட்பான். அவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல சில கம்பெனில எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது, ஆனா வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா போறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு எப்பவுமே ஹோம் சிக் உண்டு, வீட்டையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல, நானா பேர்பட்ட பையன் தாங்கிறாப்ல உடனே இழிக்கிறார். அப்புறம் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு சொன்னார்ல, நம்ம ஹீரோவை பார்க்கறது தான் வந்திருக்கிறா. ஹீரோவை CA கிட்டையும் CAவை ஹீரோ கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடையில போய் உட்கார்றாங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணிருப்பான், கட்லெட் ஆர்டர் பண்ணிருப்பான். சரி என்ன மேட்டர்
அப்படின்னு கேட்க, தான் இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்க போறதாவும் அந்த கம்ப்யூட்டர் கடைக்காரோட சேர்ந்து பிசினஸ் பெருசா பெரிய லெவலில் டெவலப் பண்ண போறதாவும் பேசிட்டு இருக்கிறான். உங்க அப்பா பிசினஸ் மேன் தானே, அந்த மாதிரி நானும் பிசினஸ் மேன் ஆயிடுறேங்கிறாப்ல பேசுறான். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போ அப்படிங்கிறாப்ல சொல்றான். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஓ அப்ப முடிவு பண்ணிட்டேன், முடிவுன பிறகு அப்புறம் ஏன் என்கிட்ட பேசுறேங்கிறாப்ல கோவப்படுறான். போனை பார்த்துட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் போனு கொஞ்சம் நேரில் மூஞ்சியை பார்த்து தான் பேச அப்படின்னு கோவப்படுறான் அவன். சரி ஒரு கேள் உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா அப்ப என்னோட ஓடி போற தயாரான்னு கேட்டா, அப்படியெல்லாம் ஓடி போய் எல்லாம் வர முடியாது, நீ இந்து நான் கிறிஸ்டின், நாம நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுவே ஒரு புரட்சிகரமான கல்யாணம் தான், இதுல ஓடிட்டு எல்லாம் வர முடியாது, ஒரு நல்ல ஜாப் இல்லைனா உன்னை நம்பி எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கிறா. உங்க அப்பா பிசினஸ் பண்றதா இருந்தா என்னாலையும் பண்ண முடியுமே இவன் சீனை போடுவான். எங்க அப்பாவோட பிசினஸ் நீ பாத்துருக்கியா, எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க தெரியுமான்னு இவ பதிலுக்கு போடுறா. இங்க பாரு, நான் உடனே இப்பயே உன்னை வா ஓடி போலாம் அப்படின்னு சொல்ல வரல, ஆனா ஓடி போற அந்த முடிவுக்கு சம்மதமானதான் கேட்க வந்தேன்னு சொல்ல, இந்த கட்லெட் கட்டுறது கூட உன்கிட்ட காசு இல்ல, எப்படி இவ காசு கொடுப்பான்னு நம்பி தானே கட்லெட் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொன்னதும் இவன் மூஞ்சி ஒரு மாதிரி அப்படியே நோஸ் கட் ஆயிடுங்க. அழுக வரல, அவ்வளவுதான் குறை, ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டான். பையில ஒரு 100-150 ரூபா வச்சிருப்பான், மொத்தத்தை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு விருட்டுன்னு நடந்து போயிட்டான். ஐயோ அவசரப்பட்டுட்டமே அப்படிங்கிறாப்ல இவளுக்கு ஒரு மாதிரியாவும் இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். கார்ல ஒருத்தர் கொண்டு வந்து இறக்கி விட்டான், கேட்டா சிங்கிறாங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சதும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு நல்லா ஏத்தி விடுறாரு. போச்சு அவங்க 2 பேரும் லவ் பண்ண போறாங்க, உன்னை கழட்டி விட போறாங்கன்னு ஏத்தி விட ஆரம்பிக்க இவன் ஒரு மாதிரி ஆகுறான். அன்னைக்கு அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஹேக் பண்றத பத்தி நான் கேட்டேன்ல, நேரம் அதை ஹேக் பண்ண நீ தெரிஞ்சிருந்தா உன் ஆளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்குள்ள ஹேக் பண்ணி அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு உன்னால பாத்துருக்க முடியும்னு லைட்டா மண்டையை குழப்பி விட்டுட்டான். உடனே இவன் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் செய்யலான்னு நெட்ல ஒரு சாட் ரூம்குள்ள போய் இவன மாதிரியே நிறைய புத்திசாலி பசங்க எல்லாம் இருப்பானுங்க, அவங்க கூட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான். அவங்க சொல்ற சில டுட்டோரியல் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கான், எப்படி ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண அப்படின்ட்டு. அதே சமயம் ஃப்ரெண்ட் இந்த பக்கத்துல போன போடுறான். என்னடா கண்டுபிடிச்சியான்னு கேட்டா, இல்லடா இப்பதான் அது சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, இங்க பாரு படிச்சு கிடிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்கிட்ட சொல்லிடு எல்லாத்தையும், அதை விட்டு திடீர்னு வால் பேர் என்ன ஷில்பாவா, ஷில்பா 1 2 3ன்னு போட்ட மச்சா உள்ள போயிடுச்சு அப்படின்னு நாளை பண்ண என்கிட்ட கதாலக்க கூடாது, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும் என்னன்னு சொல்ல, சரி வை அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு இவன் முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். முழிச்சு எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணாலும் ஹேக் பண்ண முடியல. அப்படியே படுத்து கிடந்தவன் மிட் நைட்ல அவனுக்கு ஒரு யோசனை வருது. ஷில்பா 1 2 3, ஏன் இந்த ஷில்பா 1 2 3யவே பாஸ்வேர்டா ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். அந்த பக்கம் பார்த்தா அவ அப்பதான் தூங்குறதுக்கு வந்திருக்கிறா, தூங்க போறா. இவன் ஷில்பா 1 2 3ன்னு இன்ஸ்டால போட்டு பாக்குறான், டப்புன்னு உள்ள போயிடுச்சுங்க. ராத்திரி 1:30 மணி இருக்கும். உள்ள போய் சாட் ஹிஸ்டரியை தான் செக் பண்ணி பாக்குறான். அவ அந்த பக்கம் தூங்கிட்டா போனை வச்சுட்டு. ஆனா அதே சமயம் நம்ம சிஏ பயபுள்ள தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறான். இவளுக்கு மெசேஜ் போடுறான், தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கறான். அதுவும் ராத்திரி 1:30 மணிக்கு. இப்படி இவன் ஆரம்பிக்கிறான்னா என்ன அர்த்தம், அந்த பொண்ணை லவ் பண்ண முயற்சி பண்றான்னு அர்த்தம் இல்லையா? அதை இவன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவனால சும்மா இருக்க முடியுமா? 1:30 மணிக்கு தூங்கிட்டியான்னு கேக்குறியா, போய் உங்க அப்பங்கிட்ட கேள்றான்னு ஒரு போட்டு மெசேஜை போட்டு அமுச்சு விட, அதை படிச்சு பார்த்ததும் கூடவே அது எதுன்னு கெட்ட வார்த்தை வேற போட்டு வச்சிட்டான். ஆடி போயிட்டான் ஆடி. சே, காலையில எந்திரிச்சு மாலா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். ராத்திரி 1:30 மணிக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்க கூடாது, ஏன் தப்பு தான், உன் பிள்ளைய காப்பாத்தினாப்ல என்னையும் காப்பாத்துதா ஏன்னு வேண்டிக்கிட்டு தான் கண்ணாடியை போட்டு உள்ள போவான். இவகிட்ட ஏதோ லைட்டா பேச்சு கொடுக்க பார்ப்பான், ராத்திரி ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருக்கான்னு. ஆனா அவன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதங்கிறதையே பேசிட்டு இருக்கிறான். அவன் முகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்காததுனால தப்பா நினைச்சுக்காத, இந்த மெசேஜை பாருன்னு அவன் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தது அவளுக்கு ஓன்னு அழுக வருது. இந்த மெசேஜ் அவன் அனுப்பலங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிறான். ஆனா யார் அனுப்புனாங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏதாவது கேட்க வந்தா அவன் அழுதுகிட்டே இருக்க, சரி நான் கிளம்புறேன், இதுக்காக நீ அழ வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இவளுக்கு டவுட் இருக்கும், நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பானவனு. ஹீரோக்கு கால் வருது. எடுத்ததுமே இவன் நேத்து கொஞ்சம் இதாகி போச்சு சாரின்னு ஆரம்பிப்பான். அப்ப நீ தானே அதை பண்ணிருக்கிறேன்னு கரெக்டா கேட்கறான். என்னைக்கோ உங்ககிட்ட என்னோட இன்ஸ்டா பாஸ்வேர்டை சொல்லியிருப்பேன், நேத்து உனக்கு எனக்கு சண்டைன்னதும் என் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்குள்ள பாஸ்வேர்டை போட்டு உள்ள வந்திருக்கிறேன், என் நம்பிக்கையை கெடுத்துட்ட, பால் பண்ணிட்ட, இனிமே உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, வைடா போனு போனை கட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். இவன் நொந்து போய் வர்றான். இதை பார்த்த கடைக்காரரோ, என்ன உன் ஆளு ரொம்ப ஓவரா பண்றா, ஏதோ பாஸ்வேர்டை லாகின் பண்ணிட்டு அவ்வளவுதானே, என்ன முன்னப்படுத்த சாட் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறா. ஐயோங்கிறாரு அவர். சரி சாட் தானே பண்ண, யாரையாவது கெட்ட வார்த்தை திட்டியா என்ன, இவ்வளவு ரியாக்ட் பண்றா அப்படின்னு கேட்க, ஆமா திட்டிவிட்டு வேற சொல்றான். விளங்குச்சு போங்கிறாரு அவரு. கட் பண்ணா அடுத்து அப்பாவோட கம்பெனில இருக்கிற ஐடி கையும் சிஏவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவன் அந்த பொண்ணை லவ் பண்ண போறேன்னு பேசிட்டு இருக்க, ஐடி கையே டே பாத்ரா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஆள் இருக்க போது நீ கட்டிக்கலாம் வைக்கலான்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமா வயசு 30 ஆயிடுச்சு, வீட்லயும் அலைன்ஸ் பாப்போம் கல்யாணம் பண்ண வந்துட்டு இருக்காங்க, நான் ஏன் அந்த பொண்ணை கட்டிக்க கூடாதுன்னு பேசுறான். நான் சிஏ சாதாரண ஜாப் இல்ல, எவ்வளவு பெரிய ஜாப் தெரியும்ல அப்படின்னு சீனா போட்டுக்கிட்டு இருக்கான். சரி அந்த பொண்ணுக்கு ஆள் இருந்தான்னு ஐடிகே கேட்க, இங்க பாரு நாங்க ஃபினான்ஸ் எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு அவர் போடுவார், பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவோங்கிறாரு. டே நான் ஐடிடா, எப்பவுமே ஏதாவது தப்பா நடக்கும்னு யோசிக்கிறவங்க தான் நாங்க ஐடி கை. இங்க பாரு எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணோட பாஸ்வேர்டையே போட்டு உள்ள போயிருக்கான்னா கண்டிப்பா அது பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும், விசாரிங்கிறாப்ல. சரி பாய் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டோம், அந்த பாய் ஃப்ரெண்டை கூடிய சீக்கிரம் நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா மாத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு இவர் சபதம் போடுறார். கட் பண்ணா பழைய பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ கம்ப்யூட்டர்ல உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பான். இன்டர்நெட் எடுக்கலன்னா ஒரு
ஜுராசிக் பார்க்கு அதுக்கு பேர் என்னது, டைனோசரா, டைனோசரை ஜம்ப் பண்ணி போறாப்ல ஒரு கேம் இருக்கும். இன்டர்நெட் எடுக்கலன்னா அந்த கேம் விளாண்டுட்டு இருக்கலாம். அதை விளாண்டுட்டு இருக்கான். என்னங்க இன்டர்நெட் எடுக்கலையான இவ கேட்க, இல்ல இன்டர்நெட் எடுக்குது, நான் தான் கேம் விளாடலாமேன்னு லேனை பிடிங்கி விட்டுட்டேன், நீங்க உட்காருங்கன்னு உட்கார சொல்றான். அப்புறம் உட்காந்தவ நாம ஒரே கிளாஸ் தான் தெரியும்ல அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். இல்ல உன் பேரு ஷில்பான்னு எனக்கு தெரியும்னு அவன் சொல்லுவான். அப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் ராகிங் பண்ண போறாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்களா. இவளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, இவருக்கு மார்க்கம் கலின்னு ஏதோ ஒரு டான்ஸ் சொல்லியிருக்காங்க போல. அதெல்லாம் ஆடிடுவோம், இல்லைன்னா பிரச்சனை பெருசா எடுங்கிறாப்ல அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இவன் முழிக்கிறான். இதெல்லாம் பிளாஷ்பேக். இப்போ நடப்புக்கு வந்தா வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஓன்னு அம்மா வெளியில இருந்து டேய் சாப்பிடலடா வாடா வாடான்னு கதவை தட்டினாலும் கதவை திறக்கவே இல்லை. உள்ள உட்காந்து அழுது புரண்டுகிட்டு இருக்கிறான். சாப்பிடல, தூங்கல, அழுக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்குது. அவ கூட டச்ல இருக்கலான்னு பார்த்தா எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல. இதுல காண்டாளவன் அடுத்த நாள் எந்திரிச்சு முத வேலையா ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவ வேலை பாக்குற இவங்க அப்பாவோட ஹெட் ஆபீஸ் அங்கேயே போய் இறங்குறான். சில்பாவோட ஃப்ரெண்டுன்னு ரிசப்ஷன்ல சொல்லி அவ எங்க கேட்டு ஆபீஸ்க்குள்ளே வந்து உட்காரான். அவ அரண்டு போறான். இங்க இருக்கு வந்த அப்படின்னு கேட்க, நீ தான் எல்லாத்தையுமே என்ன பிளாக் பண்ணிட்டேல்ல, அதான் உன்னை பார்க்க வந்ததா சொல்லி உட்காரான். என்ன பேச வேண்டி கிடக்குது, அவ்வளவுதான், உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்குன்னு பிரைவசி இருக்கு, அதை மதிக்காதவன், என்ன நம்பாதவன் எனக்கு வேண்டாங்கிறாப்ல பேசுறான். இல்ல தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்கிறாரு நம்ம ஆளு. மன்னிப்பு கேட்டா விடக்கூடிய காரியமா பண்ணிருக்கிற, இன்னும் இருக்கிற அரியர்ஸை கிளியர் பண்ணல, ஒரு நல்ல வேலை இல்ல, படிக்க மாட்டேன், கிளியர் பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், ஆனா பொண்ணு மட்டும் உனக்கு வேணுமாக்கும் அப்படின்னு அவ கேட்பா. நான் ஒன்னும் உங்க அப்பா கிட்ட இருக்கிற காசுக்காக உன்னை லவ் பண்ணலங்கிற ஆயுதன். இந்த பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா வெளியில இருந்து அப்பா உள்ள வரார். என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லப்பா ஒண்ணுமில்லப்பா நீ சொல்லி சமாளிக்க பாப்பா. வெளியில இருந்து எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன். உங்க அப்பா ஒன்னும் தெரியாத பப்பா இல்ல, எந்திரிச்சு நீ கிளம்பு, எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருந்துக்கட்டும், அது எனக்கு ஐ டோன்ட் கேர். இப்ப சொல்லு, உங்க 2 பேருக்கு மத்தியில ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லப்பான்னு சொல்லிடுறா. அப்ப வீட்டுக்கு போடான்னு பொண்ணை வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு அவனை உட்கார சொல்லிட்டு இவரை உட்கார்றாரு. பேரனுக்கு விசாரிச்சா பேரு விஷ்ணுவா. சோ இவங்க ஹிந்து, பொண்ணு பேரு ஷில்பா. அப்ப இவரு கிறிஸ்டின்னு ஆயிப்போச்சு. இதுவே பெரிய இடி. அடுத்து வெளியில இருக்கும்போது கேட்டேன், அரியரு வேலை இல்ல, ஆனா லவ் கிவ்னு மட்டும் தெரிவேன். உன் வயசுல நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு நீ லவ் பண்ண அந்த பொண்ணுகிட்ட நீ கேட்டிருக்க மாட்டேன். அதனாலதான் இவ்வளவு தைரியமா என் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கிறேன். ஒரு பெரிய வீட்டு பொண்ணை மடக்கி போட்டுட்டா செட்டில் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்பாரு. இல்ல உங்க பணத்துக்காக ஒண்ணு நாங்க அதை லவ் பண்ணல அப்படிங்கிறா. ஆனா இப்பதான் அவ ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அப்பா சொல்ல, சும்மா கோவத்துல சொல்றா, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவா, அவ இன்னும் என்ன லவ் பண்றதா சொல்லுவான். பாரு, ஒரு கால அவ உன்னை லவ் பண்றதாவே இருக்கட்டும், அப்பா என்ன கட்டி வைக்கிறியா, இல்ல இந்த வயல எனக்கு கட்டி வைக்கிறியா, இல்ல தூக்குல தொங்கட்டுமான்னு கேட்டா தாராளமா தூக்குல தொங்குன்னு சொல்லுவேனே ஒழிய உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேங்கிற. சார் உங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவ என்ன லவ் பண்ணான்னா நான் கட்டிப்பேன்னு சொல்லும் போது பொலிர்னு ஒரு அறவுறார். எவ்வளவு தைரியம் ராஸ்கல். இன்னொரு தடவை என் ஆபீஸ் பக்கம் இது சம்பந்தமா வந்த அவ்வளவுதான், வெளியில போடா நான் என்ன துரத்தி விட்டுற. பஸ்ல ஏறி உட்காந்தவன் அந்த அடியையும் அவமானத்தையும் அழுகையும் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். பயங்கர கோவத்தோட போய்கிட்டு இருக்கிறான். இங்க அந்த கம்ப்யூட்டர் கடைக்காரரோட கடைக்கு வந்துட்டு என் கூட நிப்பையா இல்லையான்னு கேட்கிறேன். கடைக்காரரை என்ன நடக்குதுன்னு புரியாம என்னடா கூட நிக்கணும், என்னடா பண்ண போறேன்னு கேட்டா அந்த அப்பனை அடிக்க போறேங்கிறான். இவர் அரண்டு போறாரு. எதை அடிக்க போறியா, என்ன ஆச்சுறான்னு கேட்க, மன்னிப்பு கேட்கலான்னு பொண்ணை பாக்குறதுக்கு போனேன், அப்பன் பொலிர்னு என்ன அரைஞ்சிட்டான்னு கோவப்படுறான். பதிலுக்கு அரைஞ்சே ஆனுங்கிறான். இங்க பாரு, அவங்க எல்லாம் பெரிய பிக் ஷாட்ஸ், அப்படியெல்லாம் நம்ம ஈஸியா போக முடியாது, இந்தா தனியா குடிங்கிறாரு அவரு. பக்கத்துல ஆட்டோக்காரர் உட்காந்துருப்பாரு தெரிஞ்சவர். அவரு கண்ணத்தை பாக்குறாரு. ஆமா, ஒரு மாதிரி செவந்து போய் தான் இருக்குது பாவம். அதே சமயம் போன் கால் வருதுங்க. அந்த கம்பெனியோட பிரான்ச் ஒண்ணு, கொடுங்கையூர் பிரான்ச் சொன்னோம்ல, அந்த பிரான்ச்ல மறுபடியும் பிரிண்டர் ப்ராப்ளம் போல தெரியுது. வந்து சரி பண்ண சொல்லி கேட்க உடனே அவர் கிளம்புறாரு. கொஞ்சம் இங்கே இரு, பொறுமையாரு, நான் வரேன்னு சொல்லிட்டு கடைக்காரர் கிளம்புனா நானும் கூட வரேன்னு ஏறி கார்ல உட்காரேன். சி அதுக்கு பேர் என்னது, பைக்ல உட்காரேன். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா அந்த பிரான்ச்சுக்கு போறாங்க. கூடவே இவனும் போறான். பார்த்தா அங்க கம்ப்யூட்டர் வேற புடிங்க கிடக்குது, நெட் எடுக்கல. பிரிண்டரை சரி பண்றதுக்கு அவர் போயிட்டார். இவன் அவர்கிட்ட போய் நான் அவங்க கம்ப்யூட்டர்ல உட்கார வை என்ன அப்படிங்கிறாப்ல. உடனே ஆபரேட்டிங் சிஸ்டத்தை செக் பண்ணணும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொடுங்கன்னு கடைக்காரர் சொன்னதும் ஒரு அம்மா எந்திரிச்சுக்குது, கம்ப்யூட்டர் கொடுக்குது. ஏற்கனவே இன்டர்நெட்ல இந்த பிரான்ச் இப்ப கனெக்ட்ல இல்ல, ஏன்னா லேண்ட் வயர் புடிங்க கிடக்கு. ஆனாலும் அவங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா லோக்கல் ஐபில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பப்ளிக் ஐபின்னு சொல்லுவோம். அந்த ஐபி அட்ரஸை நோட் பண்ணிக்கிட்டான். அது போதும் இவனுக்கு. அதே மாதிரி HTTPS அப்படின்னு சொல்லுவாங்க. SSL சர்டிபிகேட்னு ஒரு செக்யூரிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். அதைத்தான் பினான்சியல் இருக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அப்பங்காரன் சொல்லி இருப்பான். இன்னும் அந்த செக்யூரிட்டியை இவங்க பட்ஜெட் போட்டு SSL சர்டிபிகேட் வாங்கி எல்லாம் செட் பண்ணல. அது இவனுக்கு வசதியா போச்சு. வெளியில வரும்போது கடைக்காரர் என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பப்ளிக் ஐபி கிடைச்சிருச்சு, பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டா உள்ள போய் ஏதாவது பண்ணலாங்கிறாரு. நல்லா பலமா செஞ்சு விடுறாமாப்ல அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அந்த ஐபியை போட்டு செக்யூரிட்டி எதுவும் பெருசா இல்லைங்கிறதுனால பாஸ்வேர்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எப்படா பாஸ்வேர்டை கண்டுபிடிப்பேன்னு கேட்டா, கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள் இந்த மாதிரி பாஸ்வேர்டை தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பாஸ்வேர்டு இருக்குதான். அந்த 1.5 கோடி பாஸ்வேர்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் அவங்களோட ஐபி அட்ரஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கறதா யூசர் நேமா இருக்கும் மோஸ்ட்லி. பாஸ்வேர்டுல இந்த 1.5 கோடியாது, ஆமா 1.5 கோடி பாஸ்வேர்டையும் வரிசையா என்டர் பண்ணி ஒரு ப்ரோக்ராமே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதுக்கு பேர் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த அட்டாக்கை ஆன் பண்ணி விட்டுறான்.
அப்படியே ஓட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பாஸ்வேர்டா என்டர் கொடுக்க ஆரம்பிக்குது. ஓடி முடிக்கும் போது கரெக்டான பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சுன்னா நம்ம பாத்துரலான்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்தாப்லயே கரெக்டான பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சுங்க. என்ன பாஸ்வேர்டா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கீபோர்டுல 1 2 3 4ன்னு மேல பட்டன் இருக்கும்ல, அந்த 1 2 3 4க்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. CWER QWER இருக்கும். நம்பர்ஸ்ல ஒரு வார்த்தை, கீழே இருந்தா அந்த லெட்டர்ஸ்ல ஒரு வார்த்தை, என்ன 1Q 2W 3E 4R அப்படின்னு பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க போல. ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சுன்னு குஷி ஆகுறான். அந்த பாஸ்வேர்டை வச்சு இவன் கண்டுபிடிச்ச அந்த ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இது எல்லாம் அந்த பிரிண்டர் வேலை செய்யாம போச்சுல்ல, அந்த பிரான்ச்ல இவன் ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்தால அந்த கம்ப்யூட்டரோட டீடைல் நினைக்க வேண்டாம். ஏன்னா 100 பிரான்ச் இருக்கும். 100 பிரான்ச்சுக்கும் தனித்தனி கம்ப்யூட்டர், தனித்தனி சர்வர்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஹெட் ஆபீஸ்ல ஒரே சர்வர் தான் இருக்கும். அந்த ஒரே சர்வரை தான் 100 பிரான்ச் 1000 பிரான்ச் இருந்தாலும் அக்சஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சர்வரோட டீடைல அந்த 100 பிரான்ச்ல எந்த ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேணாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த சர்வரோட முகவரி, அட்ரஸை தான் யூசர் நேம் பாஸ்வேர்டோட நம்ம பையன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதை லாகின் பண்ணி உள்ள போனா உள்ள போக முடியுதுங்க. அதுல கஸ்டமரோட டீடைல், கஸ்டமர் பண்ண டிரான்சாக்ஷன் டீடைல், அந்த ஃபோல்டரை மொத்தமா பெர்மனண்டா டெலீட் பண்ணி விட்டுட்டான். அதோட விளைவு அடுத்த நாள் இருக்கிற எல்லா பிரான்ச்லயும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அவங்க சாஃப்ட்வேர்ல போய் பார்த்தா நோ டேட்டான்னு தான் வரும். வர்றவங்க கிட்ட எல்லாம் சாஃப்ட்வேர் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பிரான்ச் அப்படியே தலைகீழா புரட்டி போட்டாப்ல மாறிட்டு இருக்குது. அதே சமயம் அப்பா சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த கூத்தலா அவருக்கு தெரியாது. பிரச்சனை தலைக்கு மீறி போக வேற வழி இல்லாம ஐடி கையை நோண்டிக்கிட்டு இருந்தா, ஐடி கை ஒருத்தர் அந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க ஒருத்தன், ஐடி டிபார்ட்மெண்டோட ஹெட் அந்த பொண்ணு தானே, ஷில்பா தானே, அவகிட்ட போய் கேளுன்னு சத்தம் போடுறான். போன்ல வரவங்க கிட்ட ஏன் சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். அவ்வளவு டென்ஷன் பரவிக்கிட்டு இருக்குது. பொண்ணு அப்பாவுக்கு போனை போட்டு பெரிய பிரச்சனை, நீங்க வந்தே ஆகணும்னு கூப்பிடுறா. இவரும் வரார். கூடவே ஐடி மேனேஜரையும் நான் வர சொல்லியிருக்கிறேங்கிறாங்க. ஐடி மேனேஜரும் வரார். இணையா பிரச்சனைன்னு கேட்க, இங்க பாருங்க, இது ஐடி டிபார்ட்மெண்ட் சைட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரோ ஹேக் பண்ணிருக்காங்கன்னு குண்டை தூக்கி போடுறாரு. எது ஹேக்கா? ஆமா, நான் தான் சொன்னேனே செக்யூரிட்டியை டைட் பண்ணணும், பட்ஜெட் வேணும் அப்படின்னு கேட்டேன். நீங்க தான் பினான்சியல் இயர் எண்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாரு அவரு. இப்ப அந்த சர்வரை காட்டுறாங்க. இவங்க ஹெட் ஆபீஸ்ல ஒரு பழைய சர்வர் ஒண்ணு இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் நடக்காம இருக்கிறது பெரிய விஷயங்கிறாரு ஐடி மேனேஜர். இப்ப என்னையா பண்றதுன்னு கேட்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேக்கப் ஏதாவது இருக்கும், பேக்கப்பை வச்சு ஓட்டிக்கலாம்னு பேசினா, அங்க இருக்கிற ஐடி கை ஒருத்தவன், சார் பேக்கப் சாஃப்ட்வேர் என்ன ஆகல சார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். எது பேக்கப் இல்லையான்னு இவர் ஆடி போறாரு. போன மாசம் வரைக்கும் பேக்கப் இருக்கு சார், இந்த மாசத்துக்கு தான் சார் பேக்கப் இல்ல, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் சார் அது வேலை செய்யாம போச்சு பேக்கப்புங்கிறான். அதெல்லாம் தினம் சரி பண்ண வேண்டாமான்னு சத்தம் போடுறாரு. செம டென்ஷன் ஆகிறாரு ஐடி மேனேஜர். அப்ப நம்ம சிஏ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, போன மாசம் வரைக்கும் டேட்டா இருக்குல்ல, பேக்கப் மூலமா அதை சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் இந்த மாசத்துக்கு மட்டும் நாம எல்லா பிரான்ச்லயும் என்ன என்ட்ரி போட்டாலும் பிசிக்கல் காப்பியை நாம வச்சிருப்போம். சோ அந்த பிசிக்கல் காப்பியை வச்சு நம்ம மறுபடியும் என்ட்ரி பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியே வரலாம். சிஏ ஐடியா கொடுக்குறார். முதல் வேலையா அதை பண்ணுங்க, தலைவலி தீரட்டுங்கிறாப்ல அப்பா சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் கூடவே நான் சொன்ன அந்த செக்யூரிட்டியை டைட் பண்ணி ஆகணும், அதுக்கு பட்ஜெட் இந்த தடவையாவது கொடுங்களா, அப்படி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, எவ்வளவு கேஷ் வேணாலும் எடுத்துக்க, தயவு செய்து சரி பண்ணி தொலைங்க, இந்த பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாதுன்னு டென்ஷன் ஆயிட்டு போறாரு அவரு. ஆனா அங்க அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேப்பா, இத ஒரு தனி ஆளால பண்ண முடியுமான்னு. தனியாலோ இல்ல ஒரு குரூப்போ? எஸ், இது சாத்தியம் தான் ஐடி மேனேஜர் சொல்லி இருப்பான். இவ லைட்டா யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம லவ்வரா இருப்போம், ஹீரோவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. அப்பா என்னன்னு கேட்க, இல்லப்பா சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டா. அப்பா டென்ஷனா கிளம்பிட்டார். இந்த பக்கம் நம்ம கம்ப்யூட்டர் கடைக்காரர் சும்மா கழுத்துல கிடந்த செயினை கொண்டு போய் இதை வைக்கணும்னு ஒரு பிரான்ச்சிட்ட விசாரிக்க, பிரான்ச்சுக்காரங்க சாஃப்ட்வேர் வேலை செய்யல, வைக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. அந்த மேட்டரை வந்து எடுத்து சொல்ல, அடுத்து என்ன நடக்கும்னு கேட்பாரு. வேற என்ன நடக்கும், எப்படியும் அந்த சர்வருக்கு பேக்கப்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த பேக்கப்பை வச்சு இப்ப இந்த சாஃப்ட்வேர் மேட்டரை சரி பண்ணுவாங்க. இப்ப நான் அடிச்சது சும்மா சாதாடி தான், அடுத்து இன்னும் பலமா அடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஐயோ, இவன் வேற லெவல்ல செய்ய போறான் போல தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஐடி கை கிட்ட, ஆமா இந்த ஹேக்கருங்கிறாங்களே அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு ஒருத்தர் கேட்பாரு. ஹேக்கர்னா தலைக்கு பின்னாடி ஒரு பை தொங்குறாப்ல, இப்பெல்லாம் பசங்க டிஷர்ட் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி டிஷர்ட் போட்டிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பீஸா பர்கர்னு சாப்பிடுவாங்க. முதுகுல ஒரு பேக்கை எப்ப பார்த்தாலும் மாட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் உடம்பு முழுக்க டாட்டோ போட்டுக்கிட்டு இதோ இந்த மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு போட்டோவை காட்டுவான் அவன். ஆனா இது அத்தனைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பைய எப்படி வரான்னு பாருங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இவனோட அம்மாவும் இவனோட தங்கச்சியும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்களோட வைஃபையை தானே இவன் பயன்படுத்துறான். அவன் தான் தங்கச்சியோட பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். ஆனா பெருசா கேர் பண்ணிக்காம சும்மா மரியாதைக்கு ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு கிளம்புறான். இவ்வளவு இவன் எதை வச்சு பண்ணான்னா, நம்ம பைய ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஐபி மூலமா VPN பயன்படுத்தி இந்தியால இருந்து தான் இந்த கூத்தலாம் அவன் பண்ணா. ஆனா அந்த சர்வர்ல யாரு உள்ள வந்தான் செக் பண்ணி பார்க்கும்போது ஜப்பான்ல இருக்கிற ஒரு IP அட்ரஸ் காட்டும். சோ நம்ம பையில கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்ல. அதான் கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்கான். பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, இவன் மசாலா தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். தங்கச்சிக்கும் அம்மாவையும் சாப்பிட சொல்லி இவனும் சாப்பிட்டு வந்துட்டானா. அந்த பக்கம் சொன்னாப்லயே ஒரு வேன்ல புது சர்வர் வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஐடி கையோ கூட இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். இனி அந்த ஹேக்கரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி என்கிரிப்டட் லாக், இதுக்கு முன்னாடி இருந்தது ஓப்பன் லாக், அந்த 1 2 3 4 QWERன்னு பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம்
என்கிரிப்ட் செய்யப்படாத ஏபிசிடி வார்த்தைகள், எழுத்துக்கள். அதையே என்கிரிப்ட் பண்ணும்போது கண்ணாபின்னான்னு எழுத்து வரும், கண்டே பிடிக்க முடியாது, கெஸ்ஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் நடக்கிறது சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு என்கிரிப்டட் லாக் போட்ட பிறகுதான் நமக்கு நிம்மதிங்கிறாப்ல சொல்லிட்டு இருப்பான். அடுத்து வேன்ல பெருசா வந்துச்சு, அது மேபி சர்வராக இருக்கலாம். எஸ், சர்வரே தான். புது சர்வரை ஓபன் பண்றாங்க, அந்த புது சர்வரை செட் பண்றாங்க. அப்புறம் எந்த பிரான்ச்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, லோக்கல்ல இருக்கிற ஆட்களை கூப்பிடக்கூடாது, நம்ம கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்ல தான் நீங்க கூப்பிடணும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு டிக்கெட் சிஸ்டத்தை நாங்க எனேபிள் பண்ணுவோம். அதுல நீங்க ஒரு சப்போர்ட் டிக்கெட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். ஏதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டிக்கெட், வரிசையா இருக்கிற அந்த டிக்கெட் கியூவை பார்த்து ஒவ்வொன்றா நாங்க சரி பண்ணி கொடுப்போம்னு ஐடி மேனேஜர் எடுத்து சொல்றாரு. அந்த ஐடி கையை நம்ம சிஏ போட்டு கண்ணாபின்னான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டிருப்பாப்ல. அன்னைக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வந்தேன், என்ன பார்த்து ஓவரா சிரிச்ச, ஜோக் பண்ண, இப்ப சிரிடா பாப்போம்னு அந்த ஐடி கை ஒழுங்கா வேலை செய்யல, பேக்கப்பை ஒழுங்கா அவன் எடுத்து வைக்கலன்னு சொல்லி திட்டாப்ல. எப்படியோ பேக்கப் எடுத்து அந்த புது சர்வரை ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அந்த சர்வர் சம்பந்தப்பட்ட பில்ஸ் எல்லாம் வருது. ஹார்ட்வேர் ஐட்டங்களை வாங்கி செட் பண்ணி வச்சிட்டாங்க. அடுத்து ஃபயர்வால், இதுதான் வெளியில இருக்கிற ஹேக்கர்களை தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சுவர். அந்த ஃபயர்வால் கொட்டேஷனுக்கு ஒரு கொட்டேஷன் வந்திருக்குது. ஃபயர்வால் வாங்கணும் இவ்வளவு ரூபாய் செலவுன்னு. கொட்டேஷன்ல ஒரு ஃபயர்வால்னு போட்டிருக்குது, ஆனா பில்லுல 2 ஃபயர்வால் காட்டியிருக்குதே அப்படின்னு நம்ம சிஏ கேட்பான். நானும் இதை பத்தி நம்ம ஐடி மேனேஜர்ட்ட கேட்டேன். ஒரு கால் முதல்ல இருக்கிற அந்த ஃபயர்வால் சுவர் தாக்கப்பட்டால், இடிக்கப்பட்டா அடுத்த சுவர் நம்மளை பாதுகாக்கும், 2வது ஃபயர்வால் முக்கியங்கிறாப்ல அவர் சொன்னாருன்னு நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்லுவாங்க. அது பரவாயில்ல, ஆனா கொட்டேஷன் ஒன்று வாங்கிட்டு பில்லை கிரியேட் பண்ணும்போது கொட்டேஷன்ல ஒரு வேல்யூ இருக்கும், பில்லுல 2 போட்டு டபுள் த வேல்யூ இருக்கும். இது ஆடிட்டிங்ல நாளை பண்ண பிரச்சனை ஆகணும் சீனை போட்டுட்டு இருக்கான் அவன் சிஏ. சரி, அந்த ஐடி கை கிட்ட அதை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லும்போது அவன் தான் அந்த ஆட்டோ பேக்கப்ப ஒழுங்கா எனேபிள் பண்ணாம விட்டுருந்தான். அவெல்லாம் ஒரு ஆளான திட்டுறாரு. அப்புறம் ஐயோ நான் கொஞ்சம் ரஃபா பிஹேவ் பண்ணிட்டு நினைச்சுக்காத, உண்மையை தான் சொன்னேன்னு சொல்ல, சச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸ்லயே ஒரு ஆள்கிட்ட ஓப்பனா என்னால பேச முடியுதுன்னா உங்ககிட்ட தானே அவ சொல்லிட்டு கிளம்புவா. சர்வர் ரூம்னே ஒரு தனி ரூமே போட்டு அந்த சர்வர் ரேக்கையும் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அவருக்கு என்ன புரிய போகுது, இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அந்த சிஏ பாய் கிட்ட, அந்த சிஏ கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு வா. என்ன சந்தேகம் அவன் கேட்கும்போது இல்ல ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நல்ல வேலை இதை பண்ணது என்னோட முன்னாள் காதலனா இருக்குமோன்னு யோசிச்சிருப்பா போல. ஜஸ்ட் மிஸ். காதலன்னு சொன்ன பிறகுதான் ஒரு மேட்டர் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஹேக்கிங் ஆரம்பிக்கும் போது அவன் அந்த ஹேக்கிங் வேர்ல்டுல அவனோட விபிஎனோட ப்ரொஃபைல் நேம் வேற ஏதோ ஒரு நேம் வச்சிருப்பான், பைனரி சம்திங் ஏதோ வச்சிருப்பான். அதை தூக்கிட்டு காதலன் அப்படின்னு அவனோட ப்ரொஃபைல் நேம் வச்சிருப்பான். அதை சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, புது சர்வர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப பழைய சர்வர்ல இருந்து புது சர்வருக்கு டேட்டாவை காப்பி பண்ணணும். அந்த 1 மந்த்துக்கு முந்தின டேட்டா வரைக்கும் எல்லாம் இருக்குல்ல, அதை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஓகே கொடுக்குறீங்களா, என்டர் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஐயோ, இப்பயும் ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட, அதை இப்ப சொல்லி ஆகணும். சில நாட்களுக்கு முன்பு இந்த ஆபீஸ்ல வந்து நம்ம ஹீரோயின் செட்டில் ஆகும்போது நம்ம ஹீரோ கொடுத்தா பாத்தீங்களா, என்டருக்கு பதிலா ஒரு பஞ்சு பேக்கை தட்டலாம் அப்படின்ட்டு அவனோட ப்ராஜெக்ட். அதை இதை கொஞ்சம் ஐடி ரூம்ல எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த ப்ராஜெக்டோட மேட்டர் என்னன்னா, யாராவது மன அழுத்தத்துல இருந்தா என்டர் தட்டுறதுக்கு பதிலா அதுல ஒரு குத்துனா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு அர்த்தம் இல்லையா. இவன் இப்போ மன அழுத்தத்துல இருக்கிறான். அதனாலதான் சர்வர்ல இதை கனெக்ட் பண்ணி காப்பிக்கு ஓகேவா என்டர் அமுக்கிறீங்களான்னு கேட்கும்போது அந்த பேக்கை ஒரு குத்துவான். அப்ப என்ன அர்த்தம், என்டர் அடிச்சிட்டான், ஓகே கொடுத்துட்டான்னு அர்த்தம், காப்பியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சர்வரோட மொத்த அந்த ரேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர் கடைக்காரர் கடைக்கு வருவேன். கேள்விப்பட்டேன் அவங்க கம்பெனி இப்ப நல்லபடியா பினான்ஸ் கம்பெனி நடந்துகிட்டு இருக்காமே அப்படின்னு கேட்க, நல்லபடியா நடக்கிறது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் வேலையை லோக்கல்ல இருக்கிற கம்ப்யூட்டர் ஆட்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாமே இனிமே அவங்களோட கம்ப்யூட்டர் ஆட்களை வச்சுதான் பண்ண போறாங்களாம். சோகமா சொல்லுவாரு கடைக்காரர். உடனே சோகமாவா, அட விடுறா அதெல்லாம் ஒரு வேலைன்னு போனா போயிட்டு போது பரவாயில்ல, எவ்வளவு கஞ்ச பழுகு தெரியுமா, 10 ரூபா கூட கேட்டாலே உடனே அந்த வேலையை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க, அனுபவிக்கட்டுங்கிறாரு அவர். அப்புறம் என்னாச்சுன்னு இவர் விசாரிக்க, செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா டைட் பண்ணி வச்சிருக்காங்க, வீட்டுல இருந்து இனி அதை அக்சஸ் பண்ண வாய்ப்பு இல்ல, அவங்க பிரான்ச்ல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிடைச்சா அக்சஸ் பண்ண வசதியா இருக்குன்னு கேட்கறான். பிரான்ச்ல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல போய் உட்காரணும்னு கேட்கறான். ஆனா கடைக்காரரோ வாய்ப்பே இல்லடா, வாய்ப்பே கிடையாது, வெளியில இருக்கிற எந்த ஒரு ஆளையும் நீ கம்ப்யூட்டர்ல உட்கார வைக்க மாட்டாங்கன்னு அவர். அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம போய் யோசிக்கிறான். சரி, அந்த லோக்கல் பிரான்ச்சோட வைஃபை பாஸ்வேர்டு கிடைச்சா கூட அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு சொல்ல, இல்ல இருக்கிற எல்லா பிரான்ச்லயும் வைஃபையை டிசேபிள் பண்ணிட்டாங்களாம். இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் லேண்ட்ல மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்குமா. பர்சனல் யூஸுக்கு கூட அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு கூட வைஃபை டீடைல் கொடுக்கறது இல்லையா. அப்புறம் நம்மால யோசிக்கிறான், அன்னைக்கு அந்த பிரான்ச் கொடுங்கையூர் பிரான்ச்ல போனோம் இல்லையா, அப்படி போகும்போது வயர் ஒன்னு தொங்கிட்டு இருந்ததுல லேண்ட் கனெக்ட் செய்யப்படாம நாம கூட இன்டர்நெட்ல இல்லையோ அப்படின்னு நினைச்சோம். ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா வயர் அங்க கிடந்ததுன்னு கேட்பான். அதுவா, நாளை பண்ண கம்ப்யூட்டர் ஏதாவது வந்தா அந்த கம்ப்யூட்டர் அந்த வயர்ல கனெக்ட் பண்ணிக்கலாமே எக்ஸ்ட்ரா வயர் போட்டு வச்சிருந்தாங்க, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாரு கடைக்காரர். அந்த எக்ஸ்ட்ரா வயர்ல நம்மளோட இந்த வைஃபை மோடத்தை, இவங்க கிட்ட வைஃபை மோடம் இருக்கும், இதை கனெக்ட் பண்ணிட்டா போதும், வெளியில இருந்து வைஃபை சிக்னல் மூலமா அக்சஸ் பண்ண முடியும், ஒரு கை பார்க்க முடியும்
முடியுங்கிறான். ஆனா இந்த வைஃபை மோடத்தை அந்த எக்ஸ்ட்ரா தொங்கின வயர்ல யாரு கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு கடைக்காரர். சரி நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமான்றான் நம்ம ஹீரோ. கட் பண்ணா ஆட்டோல அந்த பிரான்ச்சுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதே கொடுங்கல்லூரா கொடுங்கல்லூர் பிரான்ச்சுங்க. நான் கொடுங்கையூர்னு நின்னுட்டு இருக்கிறேன். சென்னையில கொடுங்கையூர்னு ஒரு பிரான்ச் இருக்குதுல, சோ அந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டான். அந்த பக்கம் பார்த்தா கையில ஒரு பேக்கோட பைக் லோன் கேட்கறதுக்காக அங்க வந்து விசாரிக்கிறாங்க. பைக் லோன் சம்பந்தப்பட்ட ஏதாவது கொட்டேஷன் இருந்தா கொடுங்கன்னு கேட்க லோன் சம்பந்தமான டீடைல் ஓகே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க. அந்த அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா. அவன் கிட்ட இருந்த சில்லறைகளை தெரியாதனமா அப்படியே கீழே போடுறாப்ல போட்டுருவாங்க. அப்புறம் கீழே விழுந்த சில்லறைகளை பொறுக்கிட்டு இருப்பான். அதான் அந்த அம்மா பார்த்துட்டு பெருசா சந்தேகப்படல, கீழே விழுந்த சில்லறையை தானே பொறுக்கிறானேன்னு. ஆனா பயபுள்ள விவரமா இவனோட வைஃபை மோடத்தை அதுல கனெக்ட் பண்ணி விட்டுட்டான். ஆனா இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால இவன் பண்ற அந்த கூத்தெல்லாம் பார்க்க முடியுது. ஹெட் ஆபீஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தா இந்நேரம் நம்ம பையில கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா நம்ம ஐடி கை அதை கவனிக்காம வேற வேலையில இருக்கிறான். இந்த பக்கம் சொன்னபடியே அந்த அம்மா பிரிண்ட் அவுட் எடுத்துருச்சு. கரெக்டா பிரிண்ட் அவுட்டை கொடுக்க வர இவன் எந்திரிக்கேன்னு சரியா இருக்கும். தேங்க்ஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இனிமே இந்த பிரான்ச்சுக்குள்ள வராம மாட்டி இருக்கிற அந்த வைஃபை மூலமாவே நம்ம ஹீரோவால கெத்து காட்ட முடியும். மறுபடியும் ஒரு அட்டாக்க நிகழ்த்த முடியும். ஆட்டோக்குள்ள உட்காந்து அந்த சேட்டையை செய்யறான். வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாப்ல. கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு VPN கனெக்ஷனை ஃபயர்வாலோட உதவியோட செட் பண்ணி வச்சிருக்காங்களா. அந்த கான்ஃபிகரேஷன் டீடைல் எனக்கு கிடைச்சிருச்சு. VPNங்கிறது என்னன்னா உலகத்தோட எந்த ஒரு மூலையில இருந்தும் எந்த ஒரு பிரான்ச்ல இருக்கிற கம்ப்யூட்டரையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த VPN டீடைலை நம்ம பைய எடுத்துட்டான். இவனோட வைஃபையை பிசிக்கலா உள்ள போய் கனெக்ட் பண்ணதுனால இது சாத்தியமாச்சு. இனி நம்ம வீட்ல இருந்தே நம்ம வேலையை பார்க்க முடியும், காட்ட முடியுங்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ மோட ஏற்கனவே செட் பண்ணாங்கல்ல வைஃபை மோடம், அதை திரும்ப எடுக்கணும். அதை இப்போ இவன் போய் எடுக்க போனா டவுட் வரும். யார் அனுப்புறான்னு யோசிக்கும் போது நம்ம ஆட்டோக்காரரு நான் போறேன்ட்டு சில்லறையை வாங்கிட்டு போறாரு. பாக்குறாரு, பார்த்தா அந்த வைஃபை மோடம் கீழே இருக்குது. ஆனா ஏற்கனவே அங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சீட்ல உட்காராம வேலை பார்க்கறவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இவன் வந்து 2 வீலர் லோன் வேணும், அது சம்பந்தமா ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பீங்களாமேன்னு வந்து கேட்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவரை முடிச்சுட்டு வரோங்கிறாங்க அந்த அம்மா. சில்லறையை கீழே போட்டவர் ஏதோ எடுத்துட்டு வந்தாப்புலதான் தெரியுது. பரவாயில்லையே எல்லாத்தையும் தாண்டி எடுத்துட்டு வந்துட்டாரோன்னு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. உள்ள வந்து கொட்டும் போதுதான் வைஃபை மோடத்தோட அங்க இருந்த நெட்வொர்க் சுவிட்சையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துறாருன்னு தெரிய வருது. இப்போ இந்த சுவிட்சை கழட்டிட்டு வந்ததுனால அந்த பிரான்ச்ல நெட் வேலை செய்யாது. இப்ப நெட் வேலை செய்யலன்னு அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க இங்க வருவாங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நாம எல்லாம் மாட்டிப்போம், இதை மறுபடியும் உள்ள கொண்டு போய் வையின்னு சொல்ல கரெக்டா மட்டும் தான் தெரியும், எனக்கு மாட்ட தெரியாதுங்கிறாரு ஆட்டோக்காரர். இப்ப வேற வழி இல்ல, கம்ப்யூட்டர் கடைக்காரர் தான் போயாகணும். சில்லறை வேணுமான்னு இவன் சில்லறை எண்ணிட்டான். கரெக்டா நம்மளால உள்ள போகும்போது அவங்க இன்டர்நெட் வேலை செய்யலங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இவன் உள்ள போனவன் பயந்துகிட்டு திரும்புவான். பிரிண்டரை சரி பண்றதுக்கு இவன் தானே வருவான். இப்ப கம்ப்யூட்டர் அர்ஜென்ட்டான மேட்ரு, இன்டர்நெட் எடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருன்னு அந்த அம்மா கேட்கும். கஸ்டமர் வேற ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாரு, உடனே சரி பண்ணி ஆகணும்னு சொல்ல லோக்கல்ல இருக்கிற ஆட்களுக்கு சர்வீஸ் கொடுக்க கூடாதுன்னு தானே இப்போ உங்க ஹெட் ஆபீஸ் உத்தரவு போட்டிருக்குது அப்படின்னு கேட்பான். இங்க பாரு, நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கஸ்டமரை வெயிட் பண்ண சொல்ல முடியுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்க சரின்னு இவரு கம்ப்யூட்டர்ல செட்டிங்கை செக் பண்ண சொல்றாரு. அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேஜுக்கு போங்க, இந்த பேஜுக்கு போங்க, அதை சரி பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்புறம் அந்த நெட்வொர்க் சுவிட்ச்ல இந்த கம்ப்யூட்டரோட லேன் எல்லாம் கனெக்ட் பண்ணி விடுறாரு. புடுங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. இப்ப ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது நெட் வேலை செய்யுதுங்க. இப்ப வேலை செய்யுது போல. சர்வீஸ் சார்ஜ் 200 ரூபா அப்படின்னு கேட்டு சர்வீஸ் சார்ஜையும் வாங்கிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. ஒரு வழியா ஆட்டோல 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதும் அவங்களோட VPN கான்ஃபிகரேஷன் மூலமாவே நம்ம ஹீரோ உள்ள போறார். மறுபடியும் அந்த அட்டாக்க நிகழ்த்துறாரு. இவங்கிட்ட இருக்கிற 1.5 கோடி பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்வேர்டா என்டர் பண்ணிக்கிட்டே வருது கம்ப்யூட்டர். ஆனா இந்த தடவை 1.5 கோடி பாஸ்வேர்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு பாஸ்வேர்டு கூட செட் ஆகல அப்படின்னு வந்துருச்சு. அதே சமயம் நம்ம கம்ப்யூட்டர் கடைக்காரர் கால் பண்ணுவார். பாஸ்வேர்ட் அட்டாக் வேலை செய்யல, ஹேக்கர் வேர்ல்டுல ஃபோரம்னு சொல்லுவோம். யாரு எந்த சந்தேகம் இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல ஏதாவது உலகத்துல இருக்கிற எந்த ஒரு வெப்சைட்ல வேணாலும், ஃபோரம் வெப்சைட்ல வேணாலும் அவங்க டவுட் போடலாம். பாக்குறவங்க யார் வேணாலும் அந்த டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம். பொதுவா ஹேக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபோரம் நடத்துவாங்க. அந்த ஃபோரம்ல நான் டவுட் கேட்க போறேன் அப்படிங்கிறான். VPN வேற செட் பண்ணிருக்காங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா முடிஞ்சளவு அதெல்லாம் தாண்டி அவங்க சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. சாஃப்ட்வேர் கிட்ட போயிட்டேன், ஆனா ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் இவங்க கிட்ட கிடைக்கல. ஏதாவது பிரச்சனைனா டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லி ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இனி நாங்க தான் கம்ப்யூட்டரோட பிரச்சனையை பார்ப்போம்னு அன்னைக்கு ஐடி மேனேஜர் சொன்னார்ல, அந்த டிக்கெட்டிங் சிஸ்டத்தை இப்ப இவனால பார்க்க முடியுது. ஆனா அந்த டிக்கெட்டிங் சிஸ்டத்துல என்ன பிரச்சனை, எந்த பிரான்ச்னு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும். கூடவே இன்கேஸ் ஏதாவது எரர் அடிக்குதுன்னா அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ற ஒரு ஆப்ஷனும் அந்த டிக்கெட்டிங் சிஸ்டத்துல இருக்கும். அந்த அப்லோட் ஆப்ஷன் கிடைச்சதும் வசதியா போச்சு நம்ம பயலுக்கு. அப்லோட் பண்ற ஆப்ஷனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்றேன்னு பையன் ஏதோ இந்த தடவை முயற்சி பண்ணி பார்க்கறான். இவன் ஒரு ஹேக்கிங் கோடு எழுதி அந்த கோடையே அந்த டிக்கெட்டிங் சிஸ்டத்துல அட்டாச் பண்ணி சும்மா அப்படியே சப்மிட் பண்ணி விடுறான். இவன் எழுதின அந்த கோடு ஃபைல் இப்போ அவங்களோட சர்வருக்குள்ள போயிடுச்சு. இனி VPN என்ன எது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பையன் மறுபடியும் ஹேக் பண்ணி அந்த கம்ப்யூட்டரை பிடிச்சிட்டான், சர்வரை பிடிச்சிட்டான். அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் சாஃப்ட்வேர் ஹேக் ஆயிடுச்சுன்னு எல்லா பிரான்ச்ல இருந்து கால் வருது. நம்ம ஐடி கை தான் அட்டன் பண்றான்.
சாஃப்ட்வேர் மறுபடியும் ஹேக் ஆயிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரி பண்ணிடலான்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்காரு அவரு. எல்லா பிரான்ச்லயும் உட்காந்து ரம்மி விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் அப் பண்ணிடலான்னு ஐடி மேனேஜர் சொல்லுவான். செம திட்டுறாரு பாஸ். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கி போட்டேன், மறுபடியும் ஹேக் ஆயிடுச்சுன்னு வந்து நிக்கிற, அதுவும் எல்லாம் செலவு பண்ணி அடுத்த நாளே வந்து நிக்கிற, மறுபடியும் எல்லா ஃபைலும் டெலிட் ஆகி போச்சுங்கிற அப்படின்னு சத்தம் போறாரு. சார் நான் என்ன சார் பண்ணட்டும், இதுக்கு முன்னாடி பப்ளிக் நெட்வொர்க்ல இருந்தது, அதை விட செக்யூரான VPN நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க கூடாதுன்னு. VPN-ஐயும் தாண்டி எப்படி ஹேக் பண்ணானே எனக்கு ஒன்றும் புரியலங்கிறாரு ஐடி மேனேஜர். இனிமே உங்க கம்ப்யூட்டர் நம்புறதா இல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கணத்துல போடு, இனிமே பேப்பர் எழுதுற ரிசிப்டை தான் நான் பயன்படுத்த போறேன், புக்கை தான் பயன்படுத்த போறேங்கிறாரு அவர். சார் அப்படி செய்ய முடியாது, செபி RBI-யோட ரூல் அப்படி, கண்டிப்பா கம்ப்யூட்டரை பயன்படுத்தணும்னு இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப ஒண்ணு பண்ணு, இந்த ஹேக்கிங் நடத்திட்டு இருக்கான்ல அவனை கண்டுபிடிச்சு அவனை உன் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்க, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சத்தம் போடுறாரு. சார் நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, முதல் நடந்த அட்டாக் ஏதோ தெரியாதனமா நாம செக்யூரிட்டி எல்லாம் சரியா டைட் பண்ணி வைக்கல, அதனால யதார்த்தமா நடந்திருக்கும்னு நினைச்சேன், டவுட் வரல. ஆனா இப்போ 2வது முறையா அந்த டார்கெட் நடந்திருக்கிறதுனால எனக்கு என்னவோ நம்மளோட இந்த பினான்ஸ் கம்பெனியை யாரோ டார்கெட் பண்றாப்ல தெரியுது. நம்மளோட காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கரை ஹேக் பண்ணி ஹையர் பண்ணி நம்மள இந்த மாதிரி அட்டாக் பண்ண சொல்லி இருக்காங்களா அப்படின்னு டவுட் கேட்கிறார். அதெல்லாம் கிடக்கட்டும், இத பண்ணவே எவன் உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கிறாரு பாஸ். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறா இவன். கட் பண்ணா ஒரு புது கேரக்டரோட அறிமுகம். பாஸ பார்க்கணும்னு ஆபீஸ்க்கு வராங்க. நம்ம ஐடி மேனேஜர் தான் இந்த பொண்ணோட பேரு சிமின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவங்களும் ஒரு ஹேக்கர் தான், ஒரு எத்திக்கல் ஹேக்கரா. பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாத்தையும் விசாரிக்கிறார். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலாம் இப்ப பையனை பாத்துக்கணும்னு வீட்லயே உட்கார்ந்து ஃப்ரீலான்சர் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஹேக்கர் சொல்றா. சிமி முள்ளால தான் எடுக்க முடியுங்கிறாப்ல, ஒரு ஹேக்கரை ஒரு ஹேக்கரால தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். போலீஸ் இப்போ இத பத்தி ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்குமான்னு தெரியல, அதான் உன்ன மாதிரி ஒரு ஆளை நாங்க தேடி வந்திருக்கிறோங்கிறாரு. சரி சார் முயற்சி பண்ணி பாக்குறேன், அந்த ஆளை கண்டுபிடிக்க பாக்குறேங்கிறாரு. சர்வரை காட்டுக்குன்னு கேட்கறாப்ல. இதுக்கு முன்னாடி பழைய சர்வர் இருந்துச்சு, இப்போ புது சர்வரை போட்டு சர்வர் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறோம் வாங்கன்னு அந்த ஐடி கை தான் சர்வர் ரூம்குள்ள சிமியை கூட்டிட்டு வராரு. அதுல அந்த பஞ்ச் பேக் ஒன்னு மாட்டி இருக்கிறத பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டா இதுக்கு பேர் தான் என்டர் பில்லோங்கிறா. என்டர் அடிக்கிறதுக்கு பதிலா உங்க கோவத்தை எல்லாம் இந்த பேக்ல காட்டலாம், நங்குன்னு குத்திரினா கூட என்டர் அடிக்கிறாப்ல தான் சொல்லுவான். அந்த அம்மா சிரிக்குது. முதலாளியோட பொண்ணு கொடுத்தது இது, அதான் பத்திரமா வச்சிருக்கிறதா இவன் சொல்லுவான். கீபோர்டு எங்கன்னு கேட்க கீபோர்டையும் காட்டுறாரு. இவங்க சர்வருக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் இப்படி ஒரு ஹேக்கர் சிமி அங்க இருக்கிறாங்க, ஏதோ பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியாம நம்ம ஹீரோ மறுபடியும் அவங்களோட சர்வருக்குள்ள போறான். இவங்க ஒரு அலர்ட் போட்டு வச்சிருப்பாங்க போல, யாராவது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஹேக் பண்ண முயற்சி பண்ணா ஒரு இமெயில் இவங்களுக்கு வரும். கரெக்டா அவங்களுக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் வருது. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தவ குழந்தைய பாத்துக்கணும் சொல்லிட்டு வேகமா ஓடி போய் இவ கம்ப்யூட்டரை ஓபன் பண்றா. நம்ம ஹீரோ சிஸ்டத்தை வழக்கம் போல யூஸ்ஃபுல்லானு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் அவங்க கிட்ட தெரியுது. இவ உள்ள பூந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பேக் ட்ராசிங்னு சொல்லுவாங்க, இதுவும் சாத்தியமே. அப்படி இவங்க பேக் ட்ராக் பண்ணதுல அவனோட பேரு, அவனோட ப்ரொஃபைல் நேம் காதலன் அப்படிங்கிறது தெரிய வருது. அதை நோட் பண்ணிட்டா. அங்க இருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு இவனுக்கு ஒரு பாப்அப்ல மெசேஜ் டைப் பண்ணி காட்டுறான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஆடி போயிட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ்டர் காதலன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாப்ல. மெசேஜை திரும்ப திரும்ப போட இவன் அரண்டு போய் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்றான். கனெக்ஷன் எல்லாம் டெர்மினேட் பண்ணிட்டான். பயம் அதிகமாகுது நம்ம பயலுக்கு. இதை பத்தி நம்ம கம்ப்யூட்டர் கடைக்காரர்கிட்ட எடுத்து சொல்றான். அவர் இனிமே எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோம் வேண்டாங்கிறார். இல்ல இந்த டெக்னிக்கை பத்தி எனக்கு தெரியும், இதுக்கு பேரு ஹனி பாட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்கா இருக்கிற ஒரு ஸ்கிரீனை செட் பண்ணி வைப்பாங்க. நான் வழக்கம் போல நாம அவங்களோட சர்வருக்குள்ள போறோம்னு நினைச்சிட்டு சர்வருக்குள்ள போவோம். ஆனா சர்வரோட கம்ப்யூட்டர் இல்ல அது, அவங்க ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ஸ்கிரீனுக்குள்ள தான் நம்ம போறோங்கிறது அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு ட்ராப்ல தான் மாட்டிட்டேன் அப்படிங்கிறார். சரி அந்த காதலன்கிற பேரை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா அதான் சொன்னனே, என்னோட VPN ப்ரொஃபைல் நேம் அது காதலன் அன்னைக்கு நாம மாத்தி வச்சோமே, அதான பாத்துக்கிறாங்கிறான். வேற ஏதாவது பேர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, காதலன்னு பேர் வச்சிருக்கிற, கண்டிப்பா அவங்க உன்னை கண்டுபிடிப்பாங்க, உன் வீடு தேடி வருவாங்கிறாரு கடைக்காரர். என் வீட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, என் வீட்டு அட்ரஸ் தேடினா ஜப்பான் வருங்கிறான் கான்பிடென்ட்டா. உன் கான்பிடென்ட்டை பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்குங்கிறாரு அவரு. இந்த பக்கம் அப்பா பொண்ணு இந்த சிமி எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்ன அப்டேட்னு வந்து ஆர்வமா கேட்கிறாரு. அந்த ஹேக்கரோட லொகேஷனை என்னால கரெக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல, ஆனா கண்டிப்பா அவன் இந்தியால இருக்கிற ஒரு ஆளா தான் இருக்கணும்னு அடிச்சு சொல்றாங்க. மேபி சவுத் இந்தியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனோட VPN ப்ரொஃபைல் நேம காதலன்னு வச்சிருந்தான்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஐடி மேனேஜர் நம்ம காம்படிட்டர்ல யாராவது பண்ணிருப்பாங்களான்னு பேச ஆரம்பிக்க எனக்கு காம்படிட்டர் மேல எல்லாம் சந்தேகம் இல்லங்கிறாங்க நம்ம சிமி. காம்படிட்டரா இருந்தா நம்ம கஸ்டமரோட டீடைல்ஸ் வேணும், போன் நம்பர் வேணும், அட்ரஸ் வேணும்னு மொத்த டீடைலையும் கேதர் பண்ணி நாம கொடுக்குற வட்டியை விட கொஞ்சம் வட்டி கம்மியா கொடுத்து நம்ம கஸ்டமர் எல்லாம் அவங்க பக்கம் இழுக்க முடியும். நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் கால் பண்ணி எங்க கம்பெனிக்கு வாங்க, நாங்க இன்னும் பெட்டரான வட்டி கொடுக்குறோம்னு ஏதாவது பேசியிருக்க முடியும், கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவும் நடந்தாப்ல தெரியல. ஹேக்கர் பண்ண விஷயம் நம்மளோட டேட்டா பேஸ 2 அட்டாக்லையும் டெலீட் பண்ணி விட்டது மட்டும்தான். அவனோட நோக்கம் நம்மளோட டேட்டாவை திருடுறது இல்ல, நம்ம டேட்டாவை டெலீட் பண்ணி நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது தான் அப்படின்னு குண்டத்துக்கு போறாங்க. ஏற்கனவே பழைய சர்வரை வச்சிருக்கும் போது எங்க இருந்து வேணாலும் ஹேக் பண்ண முடியும், பரவாயில்ல.
ஆனா ரெண்டாவது நீங்க செக்யூரிட்டியை டைட் பண்ணி புது சர்வர் எல்லாம் போட்ட பிறகும் அவன் நம்ம சிஸ்டத்துக்குள்ள வரான்னா நம்ம பிரான்ச்ல எங்கேயோ அவன் வந்திருக்கணும், பிசிக்கலா நம்ம பிரான்ச்சுக்குள்ள வந்து ஏதோ சேட்டப் பண்ணிருக்கணும். எல்லா பிரான்ச்லயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே அப்படின்னு அந்த பொண்ணு கேப்பா, நம்ம ஹீரோயின் கேப்பா. எல்லா பிரான்ச்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம சிமியோ இல்ல, பிரான்ச் ஹெட் ஆபீஸ் என்னைக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியாது, எல்லா டேட்டாவையும் செக் பண்ணி பார்க்கறது கஷ்டம். அதை தாண்டி நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட அவங்களோட உதவியை கேட்டு அவங்க மூலமா கூட நடந்திருக்கலாம். புது ஆட்கள் உள்ள வராம நம்ம எம்ப்ளாயிஸையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மூலமா நடத்திருந்தாங்கன்னா நம்மளால சிசிடிவில கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை நீ கொஞ்சம் மெதுவா செக் பண்ணி பாருப்பா அப்படிங்கிறாப்ல ஐடி மேனேஜர் ஐடி கையை பார்த்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அந்த காதலனை நீ கண்டுபிடிச்சு கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு பாஸ் கோவமா கேட்கிறாரு நம்ம சிமியை பார்த்து. கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்னு சொல்லுவா. கண்டுபிடிச்சு மட்டும் கொடு, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர். இந்த கேப்ல நம்ம ஹீரோ அப்பா ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருப்பாரு, அங்க சும்மா அவருக்கு ஹெல்ப்பா துணையா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் குரூப் போட்டோ எடுத்தாங்கல்ல, படிச்ச எல்லா பேருக்குமே அந்த குரூப் போட்டோ டெலிவரி ஆயிருக்கும். அத பொண்ணு பாக்குறா, ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. நம்ம சிமி ஹேக்கரோ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, இது சம்பந்தமா இருக்கிற ஃபோரம் சைட் எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா பக்கத்து வீட்டு தம்பி அந்த வைஃபை வச்சிருந்த பையன் தான் தங்கச்சி கூட பேசுறது, டாடா சொல்லிட்டு போறது, இதையெல்லாம் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. நேரம் கிடைக்கும் போது தங்கச்சிக்கு சொல்லியும் கொடுப்பான். அந்த பக்கம் தொடர்ந்து நம்ம சிஏ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுலயே ஆர்வமா இருக்கிறார். சாப்பிட கொல்லன்னு கூட்டு போறாரு, வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறாரு, இப்படி போய்கிட்டு இருக்குது. நம்ம சிமி உட்காந்து இருக்கிற ஃபோரம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, ஏதோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறா. இவ ஓரளவு கண்டுபிடிச்ச விஷயங்களை ரிப்போர்ட்டா பாஸ் கிட்ட கொடுக்குறா சிமி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பையன் ஒரு மலையாளியா தான் இருக்கணும்னு அடிச்சு சொல்றா. தமிழ்ல காதலன் எழுதுறதுக்கும் மலையாளத்துல காதலன் எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தமிழர்கள் காதலன்ற வார்த்தையை ஏபிசிடில இங்கிலீஷ்ல எழுதுறா இருந்தா KADHA எழுதிருப்பாங்க. ஆனா மலையாளிஸ் காதலன்கிறத இங்கிலீஷ்ல எழுதும்போது KATHA குச்சிட்டி போட்டு எழுதுவோம். சோ கண்டிப்பா அவன் மலையாளியா தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. வயசு ஒரு 20 இருந்து 25 இருக்க முடியும்னு இவ கண்டுபிடிச்சு சொல்லுவா. நான் ஹேக்கர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஃபோரம் எல்லாத்தையும் போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். AI சாஃப்ட்வேர் மூலமா ரீசன்ட் டேஸ்ல யாராவது ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்களா, போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தேன். ரீசெண்டா வந்த நிறைய போஸ்ட்டுகள் எல்லாம் சின்ன பசங்க டவுட் கேட்கறாப்ல சில்லறத்தனமான டவுட்ஸ் தான் இருந்தது. அதனாலதான் சின்ன வயசு பையனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டதா சொல்றாங்க. சரி சார் நான் கிளம்புறேன் கிளம்புறாங்க. ஆனா அதே சமயம் பாஸ் திடீர்னு வாங்கி பொத்துன்னு விழுகிறாரு. ஐயோன்னு சிமி பதறா. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற போல தெரியுது. நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு பொண்ணு கேட்டா, குன்னங்குளம் பிரான்ச்ல டூப்ளிகேட் தங்கத்தை கொடுத்து எவனோ 1 லட்சம் ரூபாவை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டானா, அதை கண்டுபிடிக்கல, அதான் திட்டிட்டு இருக்காரு. அங்க 1 லட்சம் ரூபா வெட்டியா போச்சுன்னா நீங்க 25 லட்சத்துக்கு அதை வாங்குற இதை வாங்குற சர்வர் ஃபயர்வால்னு சொல்லி காசை காலி பண்ணிட்டீங்கன்னு திட்டுறேன். அப்பா திட்டினதும் இவ கோமா நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறா. அப்படி போகும்போது ஒரு தாத்தா உள்ள தங்கி இருக்கிறத கவனிக்கிறா. சார் என்ன ஞாபகம் இருக்குதா, நீங்க எனக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கான்னு வந்து விசாரிக்கிறா. ஓ பழைய வாத்தியார் போல. ஆமாம்மா ஞாபகம் இருக்குமாங்கிறாரு வாத்தியார். ஆனா உன் பேர் தான் ஞாபகம் இல்லைங்கிறாரு. நான் தான் சில்பாங்கிறா. அவ என்னமா பண்றேன்னு கேட்க அப்பாவோட கம்பெனிலேயே ஐடி ஹெட்டா இருக்கிறதா சொல்லுவா. அப்புறம் நம்ம கிளாஸ்ல இருந்த எல்லா பேரும் நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டாங்களா அப்படின்னு விசாரிக்க நிறைய பேர் நல்ல ஜாப்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஸ்ருதி GRE கிளியர் பண்ணிட்டா, அமெரிக்காவுக்கு போக போறாளாம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. பேரு ஞாபகம் இல்ல, ஆனா முகத்தை பார்த்தா மேபி என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார். பொதுவா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நாம ஞாபகம் வச்சுக்கிறத விட யாரு நமக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்ல. உன் பிரான்ச்ல கூட அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தானே, விஷ்ணுவா? ஆமா விஷ்ணுன்னு ஒருத்தவன் உன் பிரான்ச்ல இருந்தான்ல உன்னோட செட்ல, அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு விசாரிக்க இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்ற. யாரு இவ சொல்லுவா வேலை கிடைக்கலன்னு? எப்படி கிடைக்கும்? அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமாமா, கிளவுட் டேட்டான ஒரு கம்பெனியை நம்ம கேம்பஸ் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருந்தோம்ல, நம்மளோட கேம்பஸ் இன்டர்வியூக்கான வெப்சைட்டையே ஹேக் பண்ணி உள்ள போய் பொதுவா எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணவங்கள மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஆனா இவன் நிறைய அரியர் வச்சிருந்தாலும் அவனோட டீடைல்ல இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கவங்களோட லிஸ்ட்ல அவன் சேர்த்து விட்டுட்டான். இன்டர்வியூ அட்டன் பண்ணான், ஆனாலும் வேலை கிடைக்கல. அதெல்லாம் அப்புறம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் சின்ன பையனாச்சே, அவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டாமேன்னு நானும் விட்டுட்டேன். இப்படி புலம்பிட்டு இருப்பாப்ல. ஆனா இப்ப இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிப்போச்சு, நம்ம பையன் தான் இந்த ஹேக்கிங் எல்லாம் பண்ணிருப்பானோ அப்படின்ட்டு. ரொம்ப கோவப்படுறா, விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கிறா. இப்பதான் வண்டி ஓட்ட தெரியுமே, நேரா வண்டி ஓட்டிட்டு அவன் வீட்டுக்கு தான் வந்து நிக்கிறா. விஷ்ணுவோட வீட்டுக்கே வந்து ஹீரோட வீட்டுக்கே வந்து ஹீரோட அப்பா கிட்டயே ஹீரோட வீடு இதுதானா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள வராப்பல தெரியுது. தூங்கிக்கிட்டு இருக்கிற பையில வீட்டுல இருக்கவங்க உசிப்பி விட்டு, உன்னை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, உன் கிளாஸ்மேட்டாமே அப்படின்னு உசிப்பி விடுறாங்க. இவன் பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டா. இவன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருங்கன்ட்டு பையனோட அம்மாவை வெளியில போக சொல்லி கதவை சாத்துறா. நீ தானே காதலன் அப்படின்னு கேட்டா, யாரு காதலன் என்ன சொல்றேன்னு முழிக்கிறான். எங்க சாஃப்ட்வேர் எல்லாம் ஹேக் பண்ணது நீ தானே அப்படின்னு கேட்டா, என்ன சாஃப்ட்வேர் என்ன ஹேக்கு என்ன பேசுறேன்னு நடிக்கிறான். நீ தான் அதை பண்ணிருப்பேன், எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறான். அவ சொல்லுவா, எங்க அப்பா
பத்தி உனக்கு தெரியாது. அவர் எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா போவார்னு உனக்கு தெரியாது. சைபர் செல்லுல இதுக்கு ஆல்ரெடி அவர் கேஸ் கொடுத்திருக்காரு. ஒரு கால் நீ மாட்டினேன்னா வழக்கு செலவுக்கே உன் வீட்டை நீ விற்க வேண்டியது வரும், ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லுவா. அப்பயும் இவன் நான் பண்ணலன்னு அடிச்சுட்டு இருக்கிறேன். சரி, நீ எப்படி ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும். ஆனா நீ தான் அந்த காதலங்கிற ஹேக்கரா இருந்தா இதோட நிப்பாட்டிக்கோ. உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன், பாத்துக்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போறா. அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. என்ன எருத்தி வந்தா கரவை சாத்துனா பேசுனா வெளியில வராளேன்னு அப்பாவுக்கு ஒன்னும் புரியல. பேசினது வெளியில எப்படி அறகுறையா கேட்டிருக்கும்ல. விறுவிறுன்னு கோவமா உள்ள போய் என்னடா அந்த பொண்ணு பேசிட்டு போறான்னு விசாரிக்கிறாரு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவான். வெட்டியா கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிக்கிட்டே இருந்த, இந்த கம்ப்யூட்டர் வச்சு தாண்டா ஏதோ நீ பிரச்சனையை கிளப்பிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. இந்த கம்ப்யூட்டர் இருந்தாதானு கம்ப்யூட்டரை பிடிக்கி அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. இவன் இந்த பக்கத்துல டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறான். CPU இல்ல. இந்த பக்கம் நம்ம சிமி தன் ஹஸ்பண்டோட கார்ல ஏறும்போது எதுக்க ஒரு ஆட்டோல காதலன்னு எழுதியிருக்கும். நம்ம ஹீரோவோட ஆட்டோக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட ஆட்டோவோட பேரு காதலன் தான். அது இவன் ஹேக் பண்ணும்போது ஞாபகத்துல வரும்போதுதான் சரி நம்மளோட இந்த சினாரியோவுக்கு செட் ஆகுது என்ன காதலன்ற பேரை வச்சிருப்பேன். சும்மா புருஷன்காரனும் இதான் நீங்க தேடிட்டு இருக்கிற காதலனா இருக்குமோன்னு ஓட்டுவாரு. ஒரு ஆட்டோக்காரர் இதெல்லாம் பண்றதுக்கு சாத்தியம் இல்ல. மேபி எம்என்சில வேலை பார்க்குற ரேஞ்சுக்கு தகுதி படைத்த ஒரு ஐடி நாலேஜ் இருக்கிற பையனால தான் இது சாத்தியம்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. பார்த்தா அதே ஆட்டோக்குள்ள தான் இவங்க 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போனது வரைக்கும் எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரு என்ன அடிச்சாலும் வாங்கிட்டே இருந்தேன். வாழ்க்கையில முறையா நான் திருப்பி கொடுத்தேன் தப்பான்னு கேட்கறான். இனிமே இதை பதம் வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிஏவை நம்பி அவங்கிட்ட நடந்த எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் நிதானடா காதலன்னு கேட்கும்போது அவன் இல்லைன்னு சொன்னாலும் அவன் முகர கட்ட காட்டி கொடுத்துருச்சு, அவனா தான் இருக்கணுங்கிறாப்ல சிஏ கிட்ட எடுத்து சொல்றா. ஆனா நம்ம சிஏ இந்த லெவலுக்கு புத்திசாலி பையன் மாதிரி எனக்கு தெரியலங்கிறாரு. சரி இதை பத்தி உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா, அப்பாவோட சுபாவம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா? சொன்னா ஏட்டிக்கு பிட்டி ஏதாவது பண்ணிடுவாரு. அந்த பயலோட குடும்பம் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. ஏதோ சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவன் கொஞ்சம் நான் சந்தேகப்பட்டு விசாரிச்சு போனேன். அவங்கிட்ட ஆதாரம்னு ஒண்ணு என்கிட்ட கிடையாது. இதை பத்தி யாருக்கிட்ட எதுவும் சொல்லிட வேண்டாம் என்ன அப்படின்னு சிஏ கிட்ட கேட்டுக்கிறா. இன்னும் அவன் மேல உனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு போலே அப்படின்னு இவன் கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலேஜ் முடிச்ச பிறகு அவன் வேற மாதிரி மாறிட்டாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பத்தாவதுக்கு அப்பா கண்டிப்பா எங்க ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்க போறது இல்ல. குடும்பத்தை சண்டை போட்டுக்கிட்டு ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அதே இடத்துல இங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமான்னு கேட்கிறேன். என்ன நீ இவ கேட்க, சண்டை போடாம வீட்டை விட்டு ஓடி போகாம நாம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கறான். இவ சிரிக்கிறா. இல்ல நான் கிளம்புறேன்னு அமைதியா கிளம்பி போயிடுறா. போற போக்குல ஒரு கால் நீ இப்ப கேட்ட அந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கிறேன்னா எங்க அப்பா கிட்ட வேணா பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. உடனே நம்ம பையா குஷி ஆயிட்டான். அந்த பக்கம் பார்த்தா ஹேக் எல்லாம் விட்டு இப்ப நம்ம பையா படிக்கிறது, ஃப்ரெண்டு, கடைக்காரரு, அப்புறம் அரியர் எக்ஸாம் கிளியர் பண்றதுன்னு பரபரப்பாகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா என்ன, இவங்க 2 பேரும் போட்டோ ஷூட் அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம சிஏவுக்கு கால் வருது புது மாப்பிள்ளைக்கு. சார் நம்ம போட்டோ ஷூட் எடுத்தோம்ல, அதை எல்லாத்தையும் கொலாஸ் பண்ணி ஒரு போட்டோ ஒன்னு டிசைன் பண்ணிருக்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருக்கா கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்கறா. சரி என்ன பண்ணணும் சொல்லி தொலைன்னு அவர் கேப்பாப்ல. ஒரு லிங்க் அமைச்சிருக்கிறேன் வாட்ஸ்அப்ல, அதை பாருங்களேன் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்ல அவரு ஓகேன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டோவை பார்த்திருப்பாரு. டிசைனிங் நல்லா இருக்குன்னு இருப்பாப்ல. அப்புறம் தொடர்ந்து போட்டோ ஷூட்டை கன்னியூ பண்ணிட்டு இருக்கிறார். கட் பண்ணா கம்பெனி முதலாளி கிட்ட நம்ம சிஏ பேசிட்டு இருக்கிறான். நஷ்டத்துல போற 2 பிரான்ச்சை மெர்ஜ் பண்ணி விட்டுட்டா, ஏன்னா பக்கத்துல இருக்கிற பிரான்ச் வேற, மெர்ஜ் பண்ணி விட்டுட்டா அப்புறம் நம்ம லாபமாக்க முடியும்னு ஒரு அருமையான ஐடியா கொடுக்குறாரு. அடுத்த 2 வருஷத்துல 100 பிரான்ச் ஓபன் பண்றது தான் என்னோட லட்சியம். ஆனா நஷ்டத்துல ஓட்ட முடியாதுல, நீ சொன்னாப்ல கூட யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் நம்ம ஹேக்கர் சிமி வராங்க. என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுல சிஏவுக்கு, அதான் வாழ்த்து சொல்றாரு கைகுலுக்கி. இப்ப இருக்கிற செக்யூரிட்டியை இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு வேற ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு ஐடி மேனேஜர் வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே உன்னை நம்பி 25 லட்சம் செலவு பண்ணேன், அது பத்தாதான்னு இவர் கேட்கிறாப்ல. இன்னும் வேணுமானு கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹேக்கர் சிமியோ இந்த அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லது, ஏதோ கடந்த சில நாட்களா நம்மள அவன் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்கிறதுக்காக அப்படியே போற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. பேசாம சர்வர்ல இருந்து நம்ம டேட்டா எல்லாம் கிளவுடுக்கு மாத்திரலாமான்னு ஐடியா கொடுக்குறா. அப்போன்னு பார்த்து புது மாப்பிள்ள நம்ம சிஏ, ஏப்பா நீங்க சொல்றாப்ல எல்லாம் செஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனா அதையும் தாண்டி மறுபடியும் அவன் ஹேக் பண்ண வந்தானா அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா ஆமா கண்டுபிடிக்க முடியும். அவனை ட்ரேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கலாம், அதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த அட்டெம்ப்ட் அவன் எடுத்தானா அவனை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாளா ஹேக் பண்ணாதவன் மறுபடியும் ஹேக் பண்ணுவானே என்ன நிச்சயம் அவ கேட்க, இன்னார் தான் ஹேக்கர்னு தெரியாம எப்படி இவங்க தான் பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு அவ கேட்கிறா. அதை நான் பாத்துக்கிறேன், இனி ஒரே வாரத்துல அந்த ஹேக்கர் யாரு அவனுக்கு நாம யாருங்கிறத காட்டணும்னு நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டே சிஏ பேசுறான். கட் பண்ணா ஹீரோயின் இப்போ ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு டீ கடைக்கு வர சொல்லியிருக்கிறா. இவனும் வரா. இந்த கடையும் உங்க அப்பாவோட தானு கேட்க, இல்ல 2-3 பேர் சேர்ந்து இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க, ஷேர் இருக்கு அவ்வளவுதான்னு சொல்லுவா. என்ன வர சொல்லியிருக்கிற என்னன்னு கேட்க, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு குண்டு தூக்கி போடுறா. ஓ அப்படியா, பரவாயில்ல வாழ்த்துக்கள்னு விஷ் யூ அ ஹாப்பி மேரிட் லைஃப்னு விஷ் பண்ணுவான். இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், நீ எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு பக்கத்திலேயே நிச்சயிக்கப்பட்ட நம்ம சிஏ வந்து உட்கார்றார். இவனுக்கு ஷாக்கா இருக்குது. ஆனா இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் போல தெரியுது.
அன்னைக்கு இன்ஸ்டால என்ன திட்டி மெசேஜ் போட்டது நீ தானே, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தாண்டா, என்னடா பண்ண முடியும் அப்படின்னு மிரட்டுறாப்ல. அது மட்டும் இல்லாம நீ ஹேக் பண்ண நினைச்ச அந்த கம்பெனி என்னோட கம்பெனி, நீ முடிஞ்சா என் கம்பெனியை தொட்டு பார், அப்புறம் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு வம்புக்குனே உசுப்பேத்துறாப்ல பேசி விட்டார். அவன் பிளான் பண்ணி இங்க என்ன வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஏன் இப்படி பண்றேன்னு இவ அவனை திட்டுவா. ஆனா திட்டினா மட்டும் என்ன பிரயோஜனம், இவன் தான் அந்த ஹேக்கிங்க பண்ணானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, விடுகலதையை என்ன பிடிக்கிறான்னு பாப்போங்கிறாப்ல அவர் பேசிட்டு இருப்பார். அப்படியே சோகமா தெரிவான். இவனோட கம்ப்யூட்டர் வேற அப்பா கோவத்துல அன்னைக்கு உடச்சு போட்டான்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பா. கட் பண்ணி இப்போ இவனை வீட்டுக்கு வந்ததை காட்டுறாங்க. பக்கத்து வீட்டு பையன், அந்த வைஃபை பையன், அவன் தன்னோட லேப்டாப்ல ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு இவங்கிட்ட லேப்டாப்பை கொடுப்பேன். இங்க பாரு, என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, யாரை லவ் பண்ணாலும் சரி, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பழகு என்ன அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அவன் கொடுத்த அந்த லேப்டாப்ல ஏதோ வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வரலாமேன்னு கிளம்பி வரான். இந்த பக்கம் பார்த்தா கல்யாணத்துல ரொம்ப கிராண்டா பண்றாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, கேக்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த பொண்ணும் கூட ஏதோ கேள்வி வைப்பாங்களா, இவங்க ரோஜாவை எடுத்து காட்டணுமான்னு சொல்லி ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளும் கரெக்டா அப்போ அந்த கல்யாண ஹாலுக்குள்ள வரான். பொண்ணு மாப்பிள்ள கிட்ட கேள்வி வைப்பாங்க, உங்கள யாரு ரொம்ப சோம்பேறின்னு. அவங்க நான் தான் கை தூக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்குள்ள யாரு முத ஐ லவ் யூன்னு சொன்னான்றது அந்த கேள்வி. அந்த கேள்வியை கேட்டது இவனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. பிளாஷ்பேக்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. ஒரு மாதிரி படபடப்போட ஷில்பா ஐ லவ் யூன்னு அங்க வச்சு இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஐ லவ் யூ சொல்லிட்டு பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காம அங்க இருந்து ஓடிடுறான் பதட்டத்தோட. சோ பிளாஷ்பேக்ல யாரு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னான்னு தெரியும். இப்ப இவங்களுக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் லவ் யூன்னு சொன்னாங்கன்னா யாரு சொன்னா, நம்ம மேத்யூ தான் சொல்லிருப்பாரு. யாரு, நம்ம சிஏ தான் சொல்லிருப்பாப்ல. கைய தூக்குவாங்க. அவளும் அவர்தாங்கிறாப்ல அவர் பேரை சொல்ற ஒரு ரோஸை கையில தூக்கி காட்டுவா. கம்ப்யூட்டர் கடைக்காரர் வந்தது சாப்பிடலான்னு சாப்பிட கிளம்பிட்டாரு. கூடவே இவனும் கிளம்புறான். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துட்டு ஜம்முன்னு கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆளாளுக்கு ஒரு கார்ல கிளம்புறாங்க. நம்ம பையன் தான் சோகமா அழுகாத குறையா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். சரி, அவ வாழ்க்கையை வாழட்டு விடு, நாம நம்ம வாழ்க்கையை வாழ்வோம்னு கடைக்காரர் புலம்பிக்கிட்டே வராரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட பேசுறான் பயபுள்ள. திடீர்னு வாட்ச பாக்குறான். பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார லேப்டாப் கொடுத்தான்ல, அந்த லேப்டாப்ல நம்மால வேற ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேரை ரன் பண்ணி விட்டு வந்திருக்கான் போல தெரியுது. கரெக்டா டயத்தை செட் பண்ணி வச்சிருக்கான் போல. இப்பதான் அவன் வாட்ச பாக்குற அந்த சமயத்துல தான் அவங்களோட சர்வர் மறுபடியும் அடி வாங்கி இருக்குது. இந்த பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஐடி கையோ மறுபடியும் சர்வர் அடி வாங்கிருச்சுன்னு செம காண்டாகிறாரு. மறுபடியும் முதல்ல இருந்தாலும் முழிக்கிறாவ. அப்புறம் மோந்து பாப்பான். ஏதோ வித்தியாசமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். என்ன ஸ்மெல்னு பாக்குறதுக்காக சர்வர் ரூம் பக்கம் வந்து பாக்குறான். வந்து பார்த்தா ஒட்டுமொத்த சர்வர் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவோட என்டர் பேக் ஒன்னு இருக்கும்ல, அதுவும் எரிஞ்சிட்டு இருக்குது. பதறி போய் உடனே கால் பண்றான் ஹீரோயினோட அப்பாவுக்கு. மேட்டரை எடுத்து சொல்றான். அவர் அரண்டு போறார். எப்போ அப்படின்னு அரண்டு போறார். உடனே வரவுடனே வண்டிய ஆபீஸ் பக்கம் திருப்புறாங்க. நம்ம ஹேக்கர் சிமிக்கும் கால் வருது. எது, சர்வர்ல தீ பிடிச்சிருச்சா, எப்போ எப்படின்னு பதறிட்டு இவங்க ஓடியாராங்க மேல. இவங்களோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அவனை ட்ரேஸ் பண்ண முடியுமா, ஏன்னா ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேரை போட்டு வச்சிருக்கா சொன்னாங்கல்ல, அதை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ண போறாங்க போல தெரியுது. இந்த பக்கம் அப்பா அம்மா பொண்ணு எல்லாம் வேகமா சர்வர் ரூம் பக்கம் ஓடியாராங்க. ஓடியாந்து பார்த்தா சர்வர் ரூம்ல இருக்கிற மொத்த சர்வருமே எரிஞ்சு நாசமாயிடுச்சு. என்ன நடந்துச்சு, ஹேக் பண்ணி எல்லாத்தையும் எரிச்சுட்டான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமா சார், இதுவும் ஹேக்கிங் தான் நம்ம ஐடி மேனேஜர் சொல்லுவாப்ல. எப்படா எங்கேயோ இருந்து ஹேக் பண்ணி தீப்பிடிக்க வைக்க முடியும்னு கேட்டா, நம்ம சர்வரை திரும்ப ஓவரா ஆபரேட் பண்ணி எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் தானே, சூடு தாங்காம ஹீட் ஆயிருக்கும் சார். ஹீட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நெருப்பாயிருக்கும் சார். அந்த லெவலுக்கு நம்ம சர்வரை ஓவர்லோட்ல ஹீட் பண்ணி விட்டுட்டான் அப்படிங்கிறார். இது ஹேக்கிங்ல சாத்தியங்கிறாரு. இது பத்தாதுன்னு ஏதோ என்டர் பேக்னு ஒரு பேக் அந்த சர்வர் ரூம்ல இந்த ஐடி கை வச்சிருக்கான். நல்லா சூடானதுல அந்த பைய தான் முத தீ பிடிச்சிருக்கு. அதுல தீ பிடிச்சதும் அடுத்து மொத்தமும் தீ பிடிச்சிருச்சுன்னு எடுத்து சொல்றாரு. அந்த பையல பார்த்து ஒரு மொறப்பா இருப்பாருங்க. எல்லாம் என்ன பைத்தியமாக்குறீங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா இத பண்றவன் யாருன்னு இந்த அம்மா ஒரு சாஃப்ட்வேரை போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லுச்சுல, அந்த சாஃப்ட்வேர் மூலமா இத எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பண்றாங்களோ அந்த கம்ப்யூட்டரோட ஐடின்னு ஒன்னு இருக்கும், மேக் ஐடின்னு ஒன்னு இருக்கும். எப்படி உங்களுக்கும் நமக்கும் டிஎன்ஏங்கிறது யூனிக்கான ஒரு டிஎன்ஏவோ, எப்படி உங்களுக்கும் எனக்கும் யூனிக்கா ஒரு ஆதார் நம்பர் இருக்குதோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கும் மேக் ஐடின்னு ஒன்னு இருக்கும். அந்த ஐடியை கண்டுபிடிச்சிட்டா. அந்த மேக் ஐடியை வச்சு லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆளுக்கு கால் பண்ணி கேட்க, அவரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு போல. அமுச்சு விடு, நான் பார்த்து உனக்கு லொகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேகமா அந்த ஆபீஸ் நோக்கி கிளம்பி போறா. இந்த பக்கம் பார்த்து நம்ம கடைக்காரரோ கண்டிப்பா இது ஒரு டிராப்பா தான் இருக்கும், உன்னை சிக்க வைக்கிறதுக்காக டிராப் பண்ணிருக்காங்கன்னு புலம்பிட்டே வராரு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல வாங்கன்னு அசால்ட்டா பேசிட்டு வரான் இவன். என்னாச்சுன்னு இந்த அம்மா கேட்க, சிஸ்டத்தை ஃபுல் கெபாசிட்டில திரும்ப ரன் பண்றாப்ல கோட ரன் பண்ணி விட்டுருக்கான். அதனால சர்வர் ஓவர் ஹீட் ஆயிருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு பேக் அது எரிஞ்சு அப்புறம் மொத்தமா எரிஞ்சு போச்சுன்னு எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆனா தானாவே சிஸ்டம் ஷட்டவுன் ஆறாப்ல ஒரு ஆப்ஷன் பயாஸ்ல இருக்கும். அதையும் ஹேக் பண்ணி அந்த மாதிரி ஆஃப் ஆக விடாமையும் பண்ணி விட்டான் போல. இதுதான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு.
இந்த பக்கம் இவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவங்க இந்த லொகேஷன்ல தான் அவன் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்றாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு போலீஸ் வண்டி இவங்க வண்டிக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. ஐயோ போலீஸ் வருது, இவன் வேகமா போய்கிட்டு இருக்கிறான். பின்னாடி போலீஸ் வண்டி வேகமா வந்துட்டு இருக்குது. போச்சு போச்சு மாட்டணும், அவ்வளவுதான், ஜெயில கழிதினம்னு 2 பேரும் புலம்பிக்கிட்டே வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. டே தயவு செய்து மாட்டேன்னா என்ன மாட்டி விட்டுறாதான்னு அவர் புலம்பிட்டு இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறவர். ஆனா போலீஸ் வண்டியோ இவங்களை கடந்து அசால்ட்டா அந்த பக்கம் தாண்டி போய்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தா நம்ம பாஸுக்கு போன் வருது. அவனை புடிச்சிட்டோன்னு வருது. புடிங்க அடிங்க கொல்லுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அவன் முகத்தை நான் பார்க்கணுங்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா பொண்ணு அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. ஐயோ கொன்றுவாரோ அப்பான்னு பயப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அவருக்கு ஒரு கால் வருது. என்ன என்ன அப்படின்னு அவர் போன்ல ஏதோ பேசிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா வேகமா கார்ல ஏறி கிளம்பி வராப்ல. இங்க வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல யார பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்கன்னா நம்ம மாப்பிள்ளைய சிஏவை பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. போலீஸ் வரட்டி வந்துச்சே, என்னாச்சுன்னா இவங்களை கிராஸ் பண்ணி வண்டி போயிட்டே இருக்குது. இவங்க தான் தேவையில்லாம பயந்துட்டு இருந்திருக்காங்க. கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு வேகமா வந்த வண்டி நம்ம மாப்பிள்ளையோட காரை தான் வழிமறிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்து வந்திருக்குது. என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம ஐடி மேனேஜர் ஹேக்கர் சிபி கிட்ட கேட்டா, நாம அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சோங்கிறத அவன் கண்டுபிடிச்சு அந்த சாஃப்ட்வேரையே ஹேக் பண்ணி அவனோட டிவைஸோட ஐடிக்கு பதிலா கல்யாண மாப்பிள்ளையோட கம்ப்யூட்டர் ஐடிய மேக் ஐடியா போட்டு வச்சிருந்திருக்கான். நல்லா நம்மள மனிப்புலேட் பண்ணி ஏமாத்திட்டான்னு புலம்புறாங்க. ஆனா நம்ம கல்யாண மாப்பிள்ளையான சிஏவோட மேக் ஐடி எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு தான் புரியலன்னு அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க சிமி. ஆனா நம்ம பையன் எப்படி அவனோட மொபைலோட மேக் ஐடியை கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தா இப்ப பிளாஷ்பேக்ல போட்டோ ஷூட் அப்போ ஒருத்தவன் கால் பண்ணி டிசைன் அமைச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்க லிங்க் அமைச்சிருக்கேன்னு சொல்லிருப்பாப்ல. அவரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டோவை பார்த்திருப்பாப்ல. அப்படி லிங்கை கிளிக் பண்ணதுமே அவரோட மேக் ஐடியா இவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஐடியா தான் 3வது முறையா ஹேக் பண்ணி அவங்க சர்வரை எரிக்கும் போது பயன்படுத்தி இருப்பான். எப்படி அவங்க தேடி என்ன தேடி வருவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆதாரம் எல்லாம் கண்டிப்பா அந்த சர்வர்ல தான் இருக்கும். அந்த சர்வரையே எரிச்சிடலான்னு முடிவு பண்ணேன். பழி அந்த மாப்பிள்ளை மேல போடலான்னு முடிவு பண்ணி அவரோட மேக் ஐடியா இப்ப செட் பண்ணி வச்சுட்டு சர்வரையும் எரிச்சு விட்டதா எடுத்து சொல்றான். ஆனா போலீஸ் இப்படி விரட்டி வரும்போது நான் மறந்து போயிட்டேன். உண்மையில நெச்சத்திலேயே பயந்து போயிட்டேன். இப்ப வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் பயப்பட வேண்டாம். இன்கேஸ் பிரச்சனை பெருசாகி நானே ஒரு கால் மாட்டிக்கிட்டா கூட நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லுவேன். உங்களை எந்த ஒரு இடத்துலையும் காட்டி கொடுக்க மாட்டேன். யாரோட உதவி இல்லாம நான் தனியா பண்ணதா தான் சொல்லுவேன்னு சொல்றேன். அப்புறம் வீட்டுக்கு வருவான். வீட்டுல பார்த்தா அப்பா ஏதோ எழுதிட்டு இருக்காரு. டே காலேஜ்ல இருந்து கால் வந்துச்சு, நீ உன்னோட எல்லா அரியர் எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டியாம்டா, வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவன் முகத்துல சந்தோஷமே இல்ல. அமைதியா ரூம் பக்கம் வரான். பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பையன் ஒருத்தவன் கொடுத்த லேப்டாப்ல தானே எல்லா வேலையும் பண்ணா. அதை மூடும்போது பார்த்தா பக்கத்திலேயே ஒரு புது கிஃப்ட் பாக்ஸ் ஒன்னு இருக்கிறத கவனிக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஹெச்பி லேப்டாப் ஒண்ணு அப்பா பையன் எல்லா அரியர் எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டான் இல்லையா, அதுக்காக வாங்கிட்டு வந்து கிஃப்டா வச்சிருக்காரு. அரண்டு போறான் அவன். ஏதோ அன்னைக்கு கோவத்துல போட்டு உடைச்சு விட்டேன், இது இல்லாம உன்னால வாழ முடியாது எனக்கு தெரியும். ஆனா இதை நல்லதுக்கு பயன்படுத்த போறியா கெட்டதுக்கு பயன்படுத்த போறியா எனக்கு தெரியாது. நல்லதுக்கு நீ பயன்படுத்துவேங்கிற நம்பிக்கையில வாங்கி வச்சிருக்கிறேன், நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போற. நம்ம பையன் அப்பாவோட அன்பையும் புரிஞ்சுக்கிறான். நான் லவ்வருக்கு அடுத்து ரொம்ப விரும்பி நேசிக்கிறது இந்த லேப்டாப்பை தான். அதுவும் ஒரு புது லேப்டாப்பே கிடைச்சிருச்சு இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனந்த கண்ணீரே வருது பைபிளைக்கு. கதற அழுகிறது வெளியில தெரியக்கூடியான்னு தான் ரூமுக்குள்ளேயே கூட முகத்தை மூடிக்கிட்டு அழுகிறான். கட் பண்ணா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவங்களோட ஹெட் ஆபீஸ்ல தீ பிடிச்சா எப்படி அணைக்கிறதுன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஆளை அமைச்சு வச்சிருக்குது. எரிஞ்சு போன எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் இதை பண்ணது நீதானே எனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோவுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறா. நம்ம மாப்பிள்ள அங்கதான் இருக்கிறாப்ல, அவளுக்காக டீ வாங்கிட்டு வரேன். கண்டிப்பா இவன் பண்ணிருக்க மாட்டான்னு அப்பாவுக்கும் பொண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவ இல்லன்னு சொல்லி கூட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. அடுத்து நம்ம எத்திக்கல் ஹேக்கர் சிமி அவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு பெங்களூர்ல இருக்கிற தன்னோட பழைய கம்பெனிலேயே மறுபடியும் ரீஜாயின் பண்ணிட்டாங்களாம். போலீஸ்காரங்களுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லங்கிறதுனால இத கேஸா பக்காவா ஃபைல் பண்ணா குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரை கேஸ் ஓபன்ல இருக்கும். அதுக்கு பதிலா போலீஸ்காரங்க கேஸை முடிக்கணும் தலைவலியை முடிக்கணும் சொல்லி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டை ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சிருக்கும்னு கேஸை முடிச்சிட்டாங்க போல. அந்த காதலன் யாரு என்னன்னு தெரியாது, அவனோட நோக்கம் என்னங்கிறது தெரியாது. ஆனாலும் அவன் ஒரு கிரிமினல். என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் கண்டுபிடிப்பேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அதே சமயம் மே கமின் மேம்னு கேட்டுட்டு நம்ம பையன் உள்ள வர்றான். ஓ ப்ளீஸ் கம் வாப்பா அப்படின்னு இவங்க உள்ள கூப்பிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா பெங்களூர்ல இருக்கிற இவங்க கம்பெனில வேலை கேட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறான் நம்ம பையன். விதியோட விளையாட்ட பாத்தீங்களா, எங்க கூட்டி வந்து சேர்த்திருக்குன்னு. என்னப்பா மலையாளியான்னு கேட்க ஆமாங்கிற அவன். ஊர் எதுன்னு கேட்டா திரிசூர்னுவான். ஃபைல கொடுப்பான். இந்த அம்மா அன்னைக்கு பாஸ் கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லிருப்பா, இவங்க சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் மலையாளின்னு சொல்லிருப்பா. இப்ப எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறது மலையாளி. அதே மாதிரி வயசு ஒரு 20ல இருந்து 25க்குள்ள இருக்குன்னு சொல்லிருப்பா. இப்ப எதுக்கு இருக்கிறவனுக்கும் வயசு 20ல இருந்து 25க்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில வேலை பார்க்குற அளவுக்கு தகுதி படைத்தவனாக இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு கம்பெனில தான் வேலைக்கு வந்திருக்கிறான், தகுதி இருக்குங்கிறது ப்ரூஃப் பண்ணிட்டான். சோ இவங்க எதிர்பார்க்கிற அந்த ப்ரொஃபைல்ல எல்லா விதத்திலையும் மேட்ச் ஆகிற இவங்க தேடிட்டு இருக்கிற நபர் எதுக்கே உட்கார்ந்திருந்தாலும் அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியல பாவம். கடைசியில எங்க கொண்டு வந்து படத்தை முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல சிறப்பான கதையில மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.